ஹாய்டா, அன்றைக்கி பார்க்க போகிறது ஜிக்கு கூட ஒன் ஷாட் ஓகேவா. ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கும். இந்த நேம் வந்துட்டு சோல்ஜரில் கமாண்டர்சன் ஓகேவா. ஜிகே ஒரு சோல்ஜரு, நம்ம ஜிம்னோட கமாண்டரோட பையன்டா ஓகேவா. அவங்களுக்கு இந்த இன்ட்ரோ போதுன்னு நினைக்கிறேன். அப்படி ஸ்டோரிக்குள்ளே போகலாம்டா. ஸ்டோரியோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு ஸ்கூலில் காமிச்சிட்டு இருக்காங்க. ஒரு பையன் ஒரு மாதிரி பவர் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. அப்பா பனிஷ் பண்ணிட்டாரே மார்னிங்கே சொல்லிட்டு ஒரு மாதிரி லெக் வந்துட்டு ஒரு மாதிரி ரப் பண்ணிட்டு இருக்காங்க. வலிக்குது லெக்கு சொல்லிட்டு இப்போ 2 பர்சன் ஓடி வராங்க. டெய்லி சாலிடா ஜிம்மில் லேட்டாக விட்டோம் சொல்லிட்டு 2 பர்சன் வந்துட்டு ஜிம் லெஃப்ட் சைடு ஒரு பர்சனும் ஜிம்மில் ரைட் சைடு பர்சனும் உட்காருறாங்க. வேறு ஹாஜிம் யோமிச்சுட்டா ஓகேவா. ஜிம்மோட திக் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. பண்ணிட்டீங்களா சொல்கிறாங்க. ஏன்டா மார்னிங் ஃபர்ஸ்ட் ஸ்பாட் பண்ணிருக்கேன் என்னாச்சு அப்படி கேட்குறாங்க. அப்பா பனிஷ் பண்ணிட்டாரு சொல்கிறாங்க. என்ன அங்கிள் பனிஷ் பண்ணிட்டாரு என்ன பண்ண அப்படி கேட்குறாங்க. அதே சொல்கிறாங்க. சொல்லிட்டு என்ன பண்ண சொல்கிறாங்க. நான் ஒன்றுமே பண்ணடா சொல்கிறாங்க. இல்லையே ஒன்றும் பண்ணாமல் அங்கிள் பனிஷ் பண்ண மாட்டாரே சொல்கிறாங்க. எனக்கு கமாண்டர் பார்க்கலாக்க எல்லாருக்கும் அப்படி ரெஸ்பெக்ட். அவருக்கு வந்து ரொம்ப ஒபீடியண்ட்டாக இருக்கணும். கொஞ்சம் தப்பு பண்ணாலும் அவருக்கு பிடிக்காது. கொஞ்சமாலும் எப்படின்னா ரெஸ்பெக்ட் இல்லாமல் நடந்துக்கிட்டாக்கா அதுக்கேற்ற பனிஷ்மெண்ட் அவர் கொடுத்துருவாரு. பையனாலும் சரி மற்றவங்க இருந்தாலும் சரி அப்படி ஒரு பர்சன் தான். இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. அதை சொல்கிறாங்க. என்னடா பண்ண சொல்கிறாங்க. காலையில் ஜேகேவை திட்டான்னு சொல்கிறாங்க. ஜேகேவை திட்டியா ஏன் அப்படி சொல்கிறாங்க. அது அவன் பண்ண வேலை அப்படிடா சொல்கிறாங்க. டே எப்போதும் அவர் லவ் டார்ச்சர் பண்ணுறது நடக்கிறது தானே. 3 இயர்ஸாக அப்படி நடந்துட்டு இருக்க சொல்கிறாங்க. சொல்கிறாங்க 3 இயர்ஸாக நடந்தானே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைடா சொல்கிறாங்க. சொல்லி அவர் தான் 9th படிக்கிறதும் லவ் பண்ணுறேன்னு சொல்லி எப்போ அந்த மியூசிக் கம்பெனியில் இருந்தாரோ அப்போ தான் லவ் பண்ணுன்னு சொல்கிறாரு. நீ தான் பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்க. அப்புறம் என்ன எப்போவும் திட்டிகிட்டு இருக்கு சண்டை போடுறது வந்து யூஸ்வல் தானே சொல்கிறாங்க. அதோட நிற்கிறடா சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க. இன்றைக்கி அவங்க லிமிட்டை கிராஸ் பண்ணிட்டேன்டா சொல்கிறாங்க. லிமிட்டை கிராஸ் பண்ணிட்டாரா என்ன சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு யோசிச்சு கேட்குறாங்க. கிஸ் பண்ணிட்டேன்டா சொல்கிறாங்க. கிஸ்ஸாக சொல்கிறாங்க. ஆமாடா கிஸ் பண்ணிட்டான்டா ஜிம்னு சொல்கிறாங்க. ஏன்டா சொல்லுங்க அவனோட ஃபர்ஸ்ட்டு கிஸ் பண்ணிட்டான்டா அவன் மாறிங்க. அப்போ வந்துட்டு அவன் எனக்கு கிஸ் பண்ணப்போ பார்க்கலடா. நான் அவனை திட்ட மூட்டை கரெக்டாக பார்த்துட்டாடா சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம் நான் திட்டினா பொறுக்கி பாவட்டுன்னு சொன்ன பாரு அதை பார்த்துட்டாரு. அப்பா நீ எப்படி ஒரு சோல்ஜரை வந்துட்டு ஒரு பொறுக்கி பாவட்டுன்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து டக்குனு பனிஷ் பண்ணிட்டாரா சொல்லிட்டு எனக்கு ஆமாம் அப்போ நீட்டு பண்ண வச்சுட்டு ஆஃப் பண்ண பண்ண தப்பு மன்னிப்பு கேள்வி சொல்கிறாங்க. மன்னிப்பு கேட்க வச்சு நீங்களும் பண்ண வச்சுட்டாரா சொல்லிட்டு சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம் மற்றவங்க டிசிப்ளினாக இருக்குன்னு நினைப்பா. நீ என்னோட பையன் நீ வந்து இப்படி இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா பனிஷ் பண்ணிட்டாங்க. அந்த டைமில் அம்மா வேறு மார்க்கெட் போயிட்டாங்க. அம்மாவும் டிசர்வ் பண்ணுறதுக்கு. அப்புறம் சொல்கிறாங்க யாருமே அங்கே இல்லை தெரியுமா. எனக்கு நல்லா பனிஷ்மெண்ட் கிடச்சி வலிக்குது. ஆஃப் அன் ஹவர்க்கு வந்து எப்படி வந்துட்டு நீட் அவுட் பண்ண தெரியுமா சொல்கிறாங்க. வச்சு அப்புறம் சொல்கிறாங்க. ஆமாம் கிஸ்ட் ரியல் அவுட் பண்ணிட்டாரு சொல்கிறாங்க. என்னடா சொல்லிட்டு ஆமாண்டா அவன் பர்ஸ் வேட்டானா சொல்கிறாங்க. பர்ஸ் என்ன சொல்லிட்டு அது நேற்று நைட்டு சொல்கிறாங்க. டாக்டர் சீக்கிரம் இருக்கல ஆமாம் சொல்கிறாங்க. உங்கள் க்ரஷ் ஆமாம் அவர் வந்தார் எனக்கு சாக்லேட் வாங்கி கொடுத்தாரு. அவரை பேசிட்டு வந்தார். அது வந்து நான் பார்த்துருக்கான் போல சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க. அந்த கோவத்தை தான் மாறி வந்துட்டு நீ எப்படி அவன்கிட்ட பேசலாம் நீ என்னோடது அவன்கிட்ட பேசுவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். நான் சொன்னேன் அப்படி தான் பேசுவேன் என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு அவன் கொஞ்சம் சொல்லடா டக்கரி பேச கப்படி கிஸ் பண்ணிட்டான் சொல்கிறாங்க. என்னென்னு கிஸ் பண்ணிட்டான்டா ஜிம் நடந்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம இவனும் ஹாஜிமும் சரி விட்றா பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. இல்லைடா அப்பா என்னை பனிஷ் பண்ணும்போது கூட அவன் பட்டுக்கிட்ட பார்த்துட்டு இருக்காண்டா சொல்லிட்டு அவனை தான் பனிஷ் பண்ணி கிடச்சிடலாம் ஏன் திட்டினு சொல்லிட்டு அவன் சொல்லிக்கலாம்ல சொல்கிறாங்க. அது எப்படி சொல்லுவான் சொல்கிறாங்க. அவன் அப்பா ஒருவேளை உனக்கு திட்டினதுக்கே உள்ள அப்பா வந்துட்டு அவனை பனிஷ் பண்ணுறாங்கனாக்கா அவனுக்கு கிஸ் பண்ண தெரிஞ்சு அவனுக்கு எப்படி பனிஷ் பண்ணி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹாஜின்னு சொல்கிறாங்க. உண்மை இல்லை இன்னும் சொல்கிறாங்க. நான் எப்படி சொல்லுவேன் எனக்கு ஸ்டார்டிங்கில் ஜேகே யாருக்கும் பிடிக்காதுன்னு பிலீவ் பண்ணுவாங்க. எனக்கு அவன் வந்துட்டு ஒபீடியண்ட்டாகவே இருக்க மாட்டேன் அரகண்ட்டாக இருப்பான். இப்போ பார்த்து எல்லாருக்கும் பிடிக்குது. எனக்கு இப்போ எல்லா ஸ்கில்ஸும் அவங்களுக்கு தெரியுமா மிலிட்ரியில் எல்லாத்தையும் யூஸ் பண்ணுவேன். எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் ஒர்க் பண்ண முடியும். டிரைவிங் ஸ்கில்ஸாக இருக்கட்டும் எல்லா ஃபீல்டுமே இருக்கான்னு தெரியுமா. கன் ஷூட்டு ஃபைட்டிங் சொல்லி எல்லாமே தெரியும் அவனுக்கு சொல்கிறாங்க. இதுக்கு அவன் வரும்போது அப்படி அரகண்டாக இருப்பான். யார் சொல்லி மதிக்க மாட்டான். இவனுக்கு சீனியர் சோல்ஜர் கூட பிலீவ் பண்ண ட்ரை பண்ணாங்க அவனை அப்படி இருந்தான். இப்போ பார்த்தாக்க எல்லாம் தெரியுமா குக்கிங்லேருந்து எல்லாமே தெரியுது. எல்லாருக்கும் அவனுக்கு பிடிக்குது. இப்போ ஜேகேன்னு சொல்லி எல்லாம் நம்புவாங்க. இவன் அப்பா வரைக்கும் அம்மா வரைக்கும் எல்லாருக்கும் அவனுக்கு பிடிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் இவன் சீனியர் சோல்ஜர் கூட ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஜேகேக்கு சொல்கிறாங்க அவனுக்கு எல்லாம் தெரியுது. சின்ன பையன் தான் எவ்வளோ எங்கே எல்லாமே கற்றுக்குறான் சொல்லிட்டு அவன்கிட்ட மல்டி டேலண்ட்டுக்கு சொல்லிட்டு எல்லாம் ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின்னு சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் ஆனால் பொறுக்கி போட்டுருக்கானே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஹாஜின் பார்க்குறாங்க. அதை விட கிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஜிம்னு கேட்குறாங்க. இல்லைடா எப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது எனக்கு சொல்ல தெரியடா பிடிக்கலடா சொல்கிறாங்க. பிடிக்கல எனக்கு பிடிக்கவே இல்லை அது சொல்ல தெரியவில்லை அவன் பாட்டு கிஸ் பண்ணுறான்டா சொல்லிட்டு நம்ம ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்க்கும்போது சரி வீட்டில் பார்த்துக்கலாம்னு சொல்கிறாங்க. ஆனால் இருக்கட்டும் அவனுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கண்டிப்பாக கொடுத்தே ஆகும்டா சொல்கிறாங்க. சரி விட்டு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் தான் ஒரு பல் பண்ணிட்டு உட்காந்து லைக் வலிக்குது சொல்கிறாங்க சொல்கிறாங்க. அப்புறம் யோமிச்சு ஹாஜிரும் ஆள் கொலைக்கு வந்து ரப்படி வராங்க. ஏற்கனவே பரவாயில்ல ஜிம் தான் வந்துட்டு ஹேண்ட் விட்டு அவரே வந்து பார்த்துக்கிறாரு. இப்போ யோமிச்சு சரி விட்டு பார்த்துக்கலாம் சரியா சொல்கிறாங்க. எனக்கு அவனுக்கு சரி பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுக்குங்களா சொல்கிறாங்க. சரி டைம் ஒட்டு வெயிட் பண்ணு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹாஜி யோமிச்சு சொல்கிறாங்க. ஜேகே வந்துட்டு எப்படின்னா 3 இயர்ஸ் பிஃபோர் வந்துருப்பாரு. ஜிம் 9th படிச்சுருந்துருப்பாங்க. ஜேகே வந்தப்போ ஜேகேவுக்கு எப்படின்னா ஜேகே வந்து யாரையுமே ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டார். ரொம்ப அது டிசிப்ளின் இல்லாமல் இருப்பார். அது ரொம்ப எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்காது. ஜேகே பார்த்தாலே அந்தளவுக்கு இருப்பார். யாரும் ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டார். ஒரு மாதிரி அரகண்டாக சுற்றிட்டு இருப்பார். ஒரு மிலிட்ரி சோல்ஜர் மாதிரி இருக்க மாட்டார். டேட்டெல்லாம் போட்டுக்கிட்டு வியாசிங்க அது இதுன்னு போட்டுருப்பாரு. ஜிம்மில் அப்பா தான் வந்துட்டு ஒரு பர்சன் வந்து அவருக்கு ஸ்பெஷலாக பண்ணி டிசிப்ளின் சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லி கொடுக்க வச்சிருப்பாரு. போக ஜேகே இன்ட்ரெஸ்ட் அப்படி ஸ்டார்டிங் என்ன பண்ண சொல்லப்போ ஜேகே பண்ணியிருக்க மாட்டார். கேஷுவலாக பண்ணுவார். போக தான் வந்துட்டு ஒவ்வொன்றா கற்றுக்க ஆரம்பிச்சிருப்பாரு. இப்போ தான் ஜேகேக்கு எல்லாருக்கும் ஜேகே பிடிக்கிற மாதிரி இருக்குது. எல்லாருக்கும் பிடிக்கும். அந்தளவுக்கு மாறிட்டார் அவர்.
இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க டைம் வரட்டு அவனுக்கு வச்சுக்கிறேன்டா ஜிம் நினச்சிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் அப்படியே மிலிட்ரி கேம்ப்ல பார்க்குறேன்ல ஒரு பர்சன் அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. ஜெக்கே சொல்லிட்டாங்க என்னடா காய்ச்சல் என்ன பண்ண நீ சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க இல்லை கேள்விப்பட்டேன். இது கமெண்டர் வந்துட்டு அவங்க பையன் வந்து பனிஷ் பண்ணிட்டார். அம்மா நீட்டு பண்ண வச்சிருமா என்னடா பண்ணா கண்டிப்பாக எனக்கு தெரியும் அவன் வந்து பண்ணிருக்க மாட்டான் நீ இது பண்ணியிருக்க அதனால தான் வந்துட்டு அவன் வந்து இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க சொல்லிட்டாங்க. இப்போ ஜெக்கே பார்க்குறாங்க அதை சொல்கிறாங்க கிஸ் பண்ணிட்டா சொல்கிறாங்க. என்ன கிஸ்ஸாக சொல்கிறாங்க ஜெக்கே அப்படி சொல்கிறாங்க. ஜெக்கே பார்க்குறேன்னு சொல்லிட்டு என்ன அப்படி பண்ண அப்படி சொல்லிட்டு ரெண்டு பேர் இருக்காங்க. ஓகே யார் அக்கௌண்ட் காயின் ஜாக்சன் இப்போ நம்ம ஜெக்கே பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஏன்டா அப்படி பண்ணுறோம் சின்ன பையன்டா சொல்கிறாங்க. என் ஒய்ஃப் தானே சொல்கிறாங்க ஏன்டா அப்படி இருக்கா நீ ஸ்கூல் படிக்கும்போது இப்படி இருந்த காலேஜ் படிக்கும்போது அடங்காமல் இருந்த அளவு நாங்கள் வந்துட்டு நீ சிஓ அதற்கு வந்து ஒரு பொறுப்பு வேணும் கொஞ்சம் பொறுமை வேணும்னு சொல்லிட்டு கொண்டு வந்து மிலிட்ரி விட்டாரு. நீ என்ன நீ வந்து ஒரு 2 இயர்ஸ் வந்துட்டு சர்வீஸ் பண்ணிட்டா எல்லாம் கற்றுக்கணும்னு சொல்லிட்டு பண்ண நீ வந்து அங்கே போன்ற எண்ணமே உனக்கு இல்லையா இங்கேருந்து பையன் கூட சுற்றிட்டு இருக்கா சொல்லிட்டு நம்ம ஜாக்சன் கேட்குறாங்க. எனக்கு பிடிச்சிருக்குடா அவன் படிச்சு முடிக்கிட்டு ஓகே படிச்செல்லாம் முடிச்சுட்டு அவன் மேரேஜ் ரெடியாகிறப்போ நான் வந்து சிஓ பொறுப்படுத்துக்கிறேன் ஓகே ஜாப் சார்ஜ் எடுத்துப்பேன் அது வரைக்கும் இங்கே தானே இருக்கணும் பத்திரம் பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. லட்டு யாராவது கரெக்ட் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு என்னென்னு காமெல்லாம் லட்டு வேறு கரெக்ட் பண்ணிடுவாங்க சொல்கிறாங்க. அதுவும் சீக்கிரம் டாக்டர் சொல்கிறாங்க. இப்போ காய் பார்க்குறாண்டே அதை சொல்கிறாங்க. அவங்ககிட்ட அவன் சிரிச்சு பேசுகிறான் நேற்று நைட்டு அவன் ஜாக்கெட் வாங்கி தரான் சொல்கிறேன் எனக்கு அவன் ஜாக்கெட் வாங்கி தான் இவன் வாங்கிக்கிறான் அவங்களோட தைரியம் இருக்கும் சொல்கிறாங்க. பாய் ஃப்ரெண்டு நான் இருக்கேன் என்கிட்ட கிட்ட நான் வாங்கி தர மாட்டான் ஜெக்கே சொல்கிறாங்கட்டே அவனோட பாய் ஃப்ரெண்டை பார்க்கல சொல்கிறாங்க. அவனுக்கு அவன் பார்த்தாலும் பார்க்கறதுக்கு நான் தான் அவங்க பாய் ஃப்ரெண்டு ஓகேவா சொல்லிட்டு நம்ம ஜெக்கே சொல்கிறாங்க. உனக்கு ஏன்டா ஸ்கூல் காலேஜ் படிக்கும்போது சரி ஸ்கூல் படிக்கும்போது உன் ஃப்ரெண்ட்ஸ் பசங்களா நீ என்ன தான் அரகண்டாக இருந்தாலும் என்ன தான் வந்துட்டு ரவுடிமாக இருந்தாலும் உன் ஃப்ரெண்டு பொண்ணுங்க பிரேசத்துன்னு சுற்றுறாங்க பசங்களாம் நீ அப்புறம் யாரும் திரும்பி கூட பார்த்துட்டே சொல்கிறாங்க. சரி இவன் என் பற்றி சுற்ற மாட்டான் நீ சொல்கிறல அங்கே அத்தனை பேர் சுற்றிருக்காங்க இவன் சொல்கிறாங்க அது எனக்கு தெரியல ஒன்று தான் எல்லாருக்கும் பிடிக்கும் ரேஸியாக இருப்பாங்க சொல்கிறாங்க. அப்படி இல்லை சில பேருக்கு ஜெயிக்க பிடிக்காது சொல்கிறாங்க. ஜாக்சன் சொல்கிறாங்க என்னன்னு ஆமாம் ஸ்கூல் படிக்கும்போது சில பொண்ணுங்களாம் ஜெயிக்க பிடிச்ச மாட்டாங்க சொல்கிறாங்க. அதோ 1-2 பசங்க இருப்பாங்கடா அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஜெயிக்க பிடிக்கும் ஆனால் ஜெயிக்கோட அந்த அரகண்டஸ் பிடிக்காது அந்த ரீசன் தான் ஜெயிக்க பிடிக்காதவங்க யாரும் இல்லை ஜஸ்ட் ஜெயிக்க வந்து அரகண்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு மாதிரி அதனால பிடிக்காம இருக்கும் சொல்கிறாங்க. அந்த மாதிரி தான் அப்ரோச் பண்ண மாதிரி இருப்பாங்க சொல்கிறாங்க. இவனுக்கு ஏன்டா எனக்கு பிடிக்கல சொல்கிறாங்க. தெரியலையே சொல்லிட்டு நம்ம ஏன்னா நீ ஸ்டார்டிங்கில் அப்படி இருந்ததா சொல்கிறாங்க. அவங்க அப்பாவே எடுத்து பேசினவங்க தான் நீ சொல்கிறாங்க அப்பா அவனை பனிஷ் பண்ணதுக்கப்புறம் நீ அமைதியான சொல்லிட்டு நம்ம காய் சொல்கிறாங்க. அதுவும் உண்மை தான் சொல்கிறாங்க. சரி உண்மையாக சொல்கிறேன் இந்த அளவுக்கு மாறினதுக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக எல்லாம் பண்ணதுக்கு எல்லாம் கற்றுக்கிட்டதுக்கு சொல்லி யார் கேட்குறாங்க. அவன் தான் சொல்கிறாங்க. உனக்கு என்ன சொல்கிறாங்க தெரியல பார்த்தையும் பிடிச்சிச்சு என்ன க்யூட்டாக இருந்தால் ஜெயிக்க நினச்சி பார்க்குறாங்க. ஜேகே ஃபர்ஸ்ட் டைம் மிலிட்ரி கேம்ப்ல என்ட்ரு ஆகுறாங்க. அவருக்கு அப்படி ஒரு கோவம் இவங்களே நம்ம திருப்பி அனுப்பிடுற அளவுக்கு ஒரு நினச்சா வந்துருப்பாரு. அவங்க அப்பா வந்து ஃபோர்ஸ் பண்ணி ஜாயின் பண்ணி விட்டுருப்பாரு. நம்ம ஜேகே என்ன பண்ணிப்பாங்க நம்ம பண்ணுற டார்ச்சரில் இவங்க திருப்பி அனுப்பிடணும் மிலிட்ரியிலே திருப்பி அவங்களே வந்து அனுப்பி விட்டணும்னு சொல்லிட்டு அவர் நினச்சிருப்பாரு. ஒரு பர்சன் வந்துட்டு அப்பா ஓடி வந்திருப்பாங்க. நம்ம ஜேகே திரும்பி பார்க்கறன்னு பார்த்தா செம்ம கூட்ட ஒரு பையன் லட்டு மாதிரி ஓடி வந்துருவாங்க. அவங்க அப்பா கிட்ட ஜம்ப் ஆயிருப்பாங்க. அவங்க அப்பா பார்த்துருப்பாங்க ஜிம்மி இங்கே பாரு இது கேம்ப் ஓகே அங்கே வந்து இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது நான் வீட்டில் தான் உனக்கு அப்பா இங்கே நான் வந்து ஒரு கமாண்டர் ஓகேவா சொல்கிறாங்க. ஐம் சாரி சொல்கிறாங்க. பர்சன் பார்க்குறீங்க எங்கே குவாண்டுக்கிட்ட பேசுறீங்க சொல்கிறாங்க. அங்கே பாருமா எனக்கு எல்லாம் ஈக்குவல் தான் ஓகேவா இங்கே வந்துட்டு வேறம்மா இதுக்கு கமாண்டராக நான் வந்துட்டு நான் கமாண்டராக இருக்கேன் நான் இங்கே எப்படி இருக்க முடியும் ஓகே வீட்டில் தான் நமக்கு அப்பா அப்படி சொல்லிட்டு நம்ம ஒரு பர்சன் சொல்கிறாங்க. இவங்க இப்போ நம்ம செக் கேட்குறீங்க இது யார் சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு பர்சன் சொல்கிறாங்க. இவர் தான் வந்துட்டு கமாண்டர் பார்க்க சொல்லி இந்த காம ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார் இப்போ எல்லாரும் ஒரு ஈக்குவல் ட்ரீட் பண்ணுவார் உங்கள் பையனாக இருந்தாலும் தப்பாக பனிஷ் பண்ணுவார் அப்படி ஒரு பர்சன் அப்படி சொல்கிறாங்க. இந்த பையன் பேர் கேட்குறாங்க அவன் பேர் பார்க் ஜிமின்னு சொல்கிறாங்க. அதுவும் நம்ம கமாண்டர் பார்க்கோட ஒரே பையன் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க என்ன பண்ணிட்டு இருக்கான் சொல்கிறாங்க 9th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கான் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜெக்கி கேட்க அவங்களும் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்த்துருக்காங்க அவ்வளோ துட்டு அவ்வளோ அழகாக இருக்குது அந்த பையனை பார்த்துக்கப்புறம் ஜெக்கிக்கு இது வரைக்கும் யாருமே ஃபீலிங்ஸ் அட்ராக்ஷனாக வந்ததே இல்லை. முதல் தடவை ஜிம்மில் பார்க்குறப்ப தான் ஜெக்கிக்கு அப்படி ஒரு அட்ராக்ஷன் வேறு யார்கிட்ட வந்ததே கிடையாது. பார்த்து அப்படியே தனித்தனியாக பார்த்துட்டு ஐஸு நோஸ் லிப்ஸ்னு பார்த்துட்டு இருப்பாரு. என்ன அழகாக இருக்கான் சொல்லிட்டு நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. காய் பார்க்குற என்னடா அப்படி பார்க்குறா சொல்கிறாங்க. இல்லை இது வரைக்கும் இப்படி ஒரு ஃபிகர் நான் பார்த்ததில்ல சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறேன் நம்ம காலேஜில் எவ்வளோ அழகான பொண்ணுங்களா இருந்தாலே காலேஜில் ஸ்கூல்லலாம் சொல்கிறாங்க. என் கண்ணுக்கு அழகாக தெரியல சரி என் கண்ணுக்கு அவன் தான் அழகாக தெரியும் அப்படி சொல்லிட்டு ஜெக்கே சொல்லியிருப்பாங்க. இப்போ ஜாக்சன் பார்க்குறாங்க அது மூலம் தான் அழகாக தான் இருக்கான் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கே ஜாக்சனை பற்றி மறைக்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க நீ பார்க்கக்கூடாது அப்படி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க நீ பார்க்கக்கூடாது ஹீஸ் மைன் அப்படி சொல்கிற ஜெக்கி பார்த்து அந்த டேவே சொல்லியிருப்பாரு. என்ன சொல்லிட்டு ஆமாட்டா ஹீஸ் மைன் ஒன்லி அப்படி ஜெக்கி சொல்கிற முடிவு பண்ணிடுறாங்க. அப்படின்னா சொல்கிறாங்க அவது சொல்கிறாங்க அப்படியே இங்கே பாரு சொல்கிறாங்க. ஜெக்கி வந்துட்டு அப்படின்னு இப்படினாக்க மற்றவங்களாம் யாரும் சொல்ல கேட்க மாட்டாரு. ஆனால் ஜிம்மி பார்க்குறதுக்கு மட்டும் ஒரு மாதிரி பார்த்துட்டே இருப்பார். ஜிம் வந்து திரும்பி கூட பார்க்க மாட்டார். டேஸ் போக போக ஜெக்கிக்கு ஜிம்மி பார்க்குறப்ப ஒரு ஹாப்பினஸ் ஃபீல் ஆகிட்டு ஒரு மாதிரி ஹாப்பி ஃபீல் ஆகுது அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஃபீலிங்ஸ்லாம் வந்ததில்லை அவருக்கு. ஏன்னா சொல்லுவாங்க லவ் ஃபீல் வந்து அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெய்கன் சொல்லுவார். அந்த மாதிரி ஃபீலிங் எனக்கு வரவே வராதுன்னு சொல்லியிருப்பாரு. சம்டைம் ஜெய்கன் ஃப்ரெண்ட்ஸை திட்டிஸ் பண்ணுவாங்க இந்த ஹியூமன் ஆயில் எப்படின்னு ரோபோவான கூட கேட்டுப்பாங்க இந்த ஃபீலிங்ஸ் மட்டும் உனக்கு வரலன்னு சொல்லிட்டு மற்ற எல்லா ஹாப்பிட்டு இருக்கும். ஜெக்கிக்கு ட்ரிங்க் பண்ணுறது ஸ்மோக் பண்ணுறது எல்லாமே பண்ணுவார். ஆனால் அந்த ஃபீலிங்ஸ் லவ் ஃபீலிங்ஸ் கூட வந்ததே கிடையாது. முதல் தடவை ஜிம்மி பார்த்ததுக்கு அப்போ தான் அப்படி ஒரு ஃபீலிங்ஸ் அவர் வந்திருக்கும். ஜிம்மி ஒவ்வொரு டைம் பார்க்குறப்ப ஹார்ட் டெஸ்டப் ஆகும். ஜிம்மி வந்து ஓடி போயிட்டு இருப்பார். அதை பார்த்துட்டே இருப்பார். அவர் என்னமோ அவர் சின்ன சின்ன இதில் பண்ண கூட அவரும் பிடிக்குது க்யூட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரசித்து பார்த்துட்டு இருப்பாரு.
ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் பொறுமையாக இல்லை. எப்படி கூப்பிட்றாங்க, என்ன கேட்குறாங்கக்கா, அவன் பேர் என்ன கேட்குறாங்க, பார் சிம்னி உனக்கு தெரியாதா, நான் வந்து கமாண்டர் சன் எல்லாருக்குமே தெரியும், உனக்கு தெரியாதா சிம் கேட்குறாங்க. எனக்கு தெரியாதான் கேட்டால் சொல்கிறாங்க. ஓ நீ நியூ வா கேட்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. சரி தெரிஞ்சுக்கோ நான் கமாண்டர் சன் ஓகேவா, பார் சிம் புரியுதா சொல்கிறாங்க. இப்போ ஜெயிக்க பார்க்குறாங்க. கமாண்டர் சன் தானே, நீ கமாண்டர் எல்லாம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, நீ வந்து கமாண்டர் சன் தானே, நீ வந்து கமாண்டர் கிடையாது சொல்கிறாங்க. ஆமாம் அதுக்கு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறா சொல்கிறாங்க. ஜெயிக்க கிட்ட வராங்க. ஜிம் பார்க்குறீங்க. ஏய் நீ பேட் பாயா ஜிம் கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. பேட் பாயா ஜிம் பார்க்குறாங்க. ஜெயிக்கோட ஹேண்டில் டேரக்டர் போட்டுருக்கு. பேட் பாய் தான் ஜிம் ஓடி போயிடாரு. இப்போ ஜெயிக்க பார்க்குறாங்க. அவருக்கு மாதிரி விக்கெட் பெருசாக கண்டுக்கல. அதுக்கும் நெக்ஸ்ட் டே வராங்க. ஒவ்வொரு டைம் ஜிம் வரும்போது ஜெயிக்க கிட்ட போகிற நினைப்பாங்க. ஜெயிக்க ஜிம் ஓடி போயிடுவாங்க. அப்படி 1 பாயிண்ட் தான் ஜிம் வந்து ஜெயிக்க ஜிம் வின் பண்ணுறாங்க. இங்கே பாரு தான் பண்ணி அப்பா சொல்லிடுவாங்க. ஜிம் சொல்கிறாங்க. ஜெயிக்க சொல்கிறாங்க. ஜெயிக்க கிட்ட போகிறப்போ ஜிம்மில் ஹார்ட் பீட் ஒரு மாதிரி ரைஸ்ட்டு போயிருக்கும். ஜெயிக்க அது ஃபீல் ஆயிருக்கும். பயந்து போயிருப்பாரு. வந்து விட்டு சொல்லிருப்பாங்க. ஜெயிக்க உங்களை பாரு எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு ஓகேவா சொல்கிறேன். என்னன்னு எனக்கு பிடிச்சிருக்கு ஓகேவா ஐ லவ் யூ சொல்லிட்டு ஜெயிக்க ரொம்ப கேஷாக சொல்லிப்பாரு. ஜிம் தாச்சி பொறுக்கி ஜிம் தான் தள்ளி விட்டு ஓடி போயிருப்பாரு. அந்த ஜெக்கி அண்ணன் ஜிம்மில் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஒவ்வொரு டைமும் ஜெக்கிக்கு ஜிம் தான் எப்படி அங்கே பார்க்குறதும் அவரை டீச் பண்ணுறதும் அவரை ஃபைட் பண்ணுறதும் பிடிச்சிருக்கும். ஜிம்னா ஜெக்கி ஸ்டமக்கில் பஞ்ச் பண்ணிட்டு போவார். ஜெக்கி அது கொஞ்சம் கூட வலிக்காது குட்டி போய் அடிச்சிட்டு போகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகிட்டு இருக்கும். எனக்கு அவர் வந்து ஒர்க் அவுட்லாம் பண்ணி அப்படி இருப்பார். இவங்க லைட்டாக பஞ்ச் பண்ணிட்டு போகிறது அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். குட்டியோட ஹேண்ட் வச்சுக்கிட்டு ஜெக்கி பார்க்குறாங்க. குழந்தை சொல்லிட்டு இருப்பாரு. நம்ம காய் பார்க்குறது குழந்தையா சொல்கிறாங்க. ஆமாம் திரும்ப ஹேண்ட் வச்சிருக்கான் பாரு. அவன் ஹேண்டை பாருண்டா என் ஹேண்டுக்குள்ளே போயிரு போனடா சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறது உண்மை தாண்டா குட்டியோடு இருக்காடா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ டெய்லி டேஸ் போயிட்டு இருக்கோம். நம்ம ஜிம் பார்த்தா ஜெக்கே பார்த்தா ஜிம்மில் எஸ்கே போயிட்டு ரோடு போயிடுவார். எனக்கு ஜெக்கி நான் லவ் பண்ணுற சொல்லுவார் சொல்லிட்டு பயந்து ஓடி போயிடுவார். ஜிம் வேறு யாரும் பேசுகிறேன். ஜெக்கு அப்படி ஒரு பாசிட்டிவ் ஆகும். எப்படி பேசலான்ற மாதிரி மறைச்சு பார்த்துட்டு இருப்பாரு. ஜிம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசிட்டு இருப்பாரு. இது வரைக்கும் எப்படி ரேஸ் போயிட்டுருக்கோம். இப்போ நேற்று நைட்டு தான் சீக்கிரம் வந்து டாக்டர் ஓகேவா மிலிட்ரி கேம்ப் டாக்டர் அவர்கிட்ட நம்ம ஜிம் நல்லா பேசுவார். அதனால அவர் நல்லா பேசிட்டு இருப்பார். அவர் பேசுறது தான் நம்ம ஜிம்முக்கு வந்து ஜெக்கு பிடிக்காம போயிருக்கும். இவங்ககிட்ட மட்டும் எப்படி நல்லா பேசுகிறான் சொல்லிட்டு ரொம்ப கோவம் வரும். இப்போ நம்ம ஜெக்கை நினச்சி பார்க்குறாங்க. அவன் எனக்கு மட்டும் தான் ஓகேவா என்னைக்கு அவன் இல்லை அப்படி ஜெக்கேன்னு சொல்கிறானோ அதுக்கப்புறம் மிலிட்ரி கேம்ப் நான் போவேன். எனக்கு நான் போய்ட்டு எனக்கு ஒரு கிளாக் நான் பார்க்கணும். அப்படி ஜெக்கை நினச்சிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா வந்து ஜெக்கை கூப்பிட்டுருக்காங்க. ஏதாச்சும் வந்துடா நான் போய் உன்னை விட்டதே தப்புன்னு தான் சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் ஜெக்கே வந்து நிறைய அவார்டு வாங்கிட்டாரு. ஜெக்கோட அப்பாவுக்கு ப்ரௌடாக இருக்குது. ஏன்னா ஸ்கூல் காலேஜ் கொடுக்கும் ஒன்றுமே டிஸ்பிளே இல்லாமல் சொன்னாங்களே இங்கே பார்த்தாக்க இத்தனை அவார்டு வாங்கி வச்சிருக்கான்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இருந்தாலும் ஜெயிக்க பார்க்க வந்து வீட்டுக்கு வரவே இல்லை. எங்கே சுற்றிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஜிம் இந்த ஈவினிங் இப்போ ஸ்கூல் விட்டு வராங்க. ஜிம் ஜெக்கே பார்க்குறாங்க. ஜெக்கே ஜிம் பார்த்து இந்த கிளிப்ஸ் எதை பார்த்துட்டு இருக்கா. ஜிம் பார்க்குறாங்க பருப்பா அப்படி ஜிம் நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ டிரைவரை கூட்டிட்டு விடுறாங்க. ஓகே தம்பி போங்க சொல்கிறாங்க. பாய் அங்கிள் ஜிம் தான் வீட்டுக்குள்ளே போயிடாரு. அப்புறம் ஜிம் அம்மா தான் ஜிம்மின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க பாரு சொல்லுவாங்க. அப்பாவுக்கு நான் போயிட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் கொடுத்துருவா சொல்கிறாங்க. அப்படியே அம்மா அப்பா இங்கே இல்லை வேறு ஒரு யூனிட்டில் இருக்காரு. அந்த யூனிட்டில் இருக்காரு. நான் போயிட்டு கொடுத்துருவா சொல்கிறாங்க. சரி போயிட்டு சீக்கிரம் வாங்க சொல்கிறாங்க. சரிப்பா சொல்கிறாங்க. ஜிம் நம்ம மினிஸ்டர் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அதாவது இங்கே ஒரு வேறு டிபார்ட்மெண்ட் மெடிசன் டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணுறாங்களா ஓகேவா. இப்போ அவங்க வந்துட்டு அவங்க அப்பாவுக்காக டீ ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு போவாங்க. அவங்க போயிடுறாங்க. இப்போ ஜிம் மட்டும் வீட்டில் இருக்காங்க. ஜிம்மில் எப்படினாக்கா ஹாயாக வீட்டில் உட்காந்துருக்காரு. சோஃபாவில் உட்காந்துட்டு கால் எடுத்து டேபிள் டீ அந்த டீ பாயில் கால் வச்சுக்கிட்டு உட்காந்துருக்காங்க. டேரக்ட் ஸ்கூலில் யார் கண்டுபிடிச்சாங்களோ ஜிம் நினச்சிட்டு இருக்காங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க. திரும்பி ஜிம் பார்க்குறாங்க. நீங்கள் பண்ணுற ஜிம் கேட்குறாங்க. இப்போ ஜெக்கி தான் டோர் லாக் பண்ணுறாங்க. இங்கே பாரு வேண்டாம் சொல்கிறாங்க. இங்கே பாரு அம்மா வீட்டில் போக சொல்கிறாங்க. ஓ அதான் ஆண்டி போயிட்டு பார்த்தது வந்தால் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க பாரு சொல்கிறாங்க. ஆண்டி போகிறது பார்த்தா வந்தால் சொல்கிறாங்க. பாரு ஜெக்கி வேண்டாம் ஜிம்னு சொல்கிறாங்க. ஜெக்கி கிட்ட வராங்க. உண்மையை எல்லாம் கிஸ் பண்ணது பிடிக்கலையா கேட்குறாங்க. நீங்கள் பாரு சொல்கிறாங்க. ஐம் சாரிடா சொல்கிறாங்க. இதுக்கு சொல்கிறாங்க. என்னால் தான் வந்துட்டு சார் வந்து பனிஷ் பண்ணிட்டாங்க. ஐம் சாரி சொல்கிறாங்க. நேருக்கு சாரி சொல்கிறாங்க. குழுக்குள்ள சொல்கிறாங்க. குழுக்குள்ளா இல்லைடா ஓகேவா கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஐம் சாரி ஜெக்கி தான் ஜிம்மில் லேக்க பார்க்குறாங்க. இப்போ எப்படி இருக்க சொல்கிறாங்க. இது நல்லா தான் இருக்கு சார் நீ போ அப்படி ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஆனால் சொல்கிறாங்க அதான் சொல்கிறாங்க. எனக்கு நோட்டீஸ் என்ன சொல்கிறாங்க. ஜங்கு கடிச்சிருவா சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. ப்ளீஸ்டா செல்லால சொல்கிறாங்க. ஜங்கு பாரு சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. கிட்ட போகிறாங்க. அப்படி லிப்ஸ் அப்படி பார்த்துட்டு இருக்காரு. அப்படி டக்குனா டச் பண்ணி ஜிம் பார்க்குறாங்க. வேலை சொல்கிறாரு. அப்படி டேப் பண்ணுறாங்க. ஜெக்கி வந்து மாறி கொஞ்சம் ரொம்ப ரஃபாக கிஸ் பண்ணி வச்சிருப்பாரு. ஜிம்முக்கு பிடிச்சிருக்கா. இப்போ பார்த்தா ரொம்ப சாஃப்ட் டெண்டராக கிஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஜிம் கொஞ்ச நேரம் ஸ்ட்ரகிள் பண்ணி போய் அமைதியாக இருக்காங்க. நம்ம ஜெயிக்க ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணுறாங்க. ஜிம் ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஹேண்டை நம்ம ஜெயிக்கோட எப்படி ஷேடோ வச்சு ஹோல்டு பண்ணி பிடிச்சிக்கிறாரு. ஜெயிக்க ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணுறாங்க. ஜிம் அவங்க மாதிரி ப்ரீத் பண்ண கஷ்டப்படுறாங்க. இப்போ தான் ஜெயிக்க வந்து கிஸ் பிரேக் பண்ணுறாங்க. ஜெக்கி இப்போ ஜிம் பார்த்தா அவ்வளோ ஒரு மாதிரி ஃபேஸ் ஃபுல்லாக ப்ரெஷர்ஸ் ஆகிடுச்சு. இவ்வளோ ஷை ஆகிட்டாரு. ஜெக்கி பார்க்குறாங்க. ஐ லவ் யூடா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எட்டே போட பொறுக்கியே சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. பொறுக்கி தான் மனக்கு மட்டும் தான் சரியா மாற்ற யாரும் இப்படி இருக்க மாட்டேன் புரியுதா சொல்கிறாங்க. யார் நீயா நீ என்ன பண்ணிட்டு யாருக்கு தெரியும். உன்னோட ஊர் பார்த்ததை கேட்டால் தான் தெரியும் சொல்கிறேன். உன்னோட ஊரில் வந்து பார்த்தா தெரியும் சொல்கிறாங்க. ஆமாம் எந்த ஊர் சேர்ந்தவா ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. நான் பூசான் சேர்ந்தவனா சொல்கிறாங்க. நீங்கள் என்னமோ சரியா சொல்கிறாங்க. ஏன்னா ஜிம்முக்கு வேறு ஒரு பிளேஸில் ஓகே இவங்க வந்துட்டு நார்மல் சிட்டியில் இருப்பாங்க. மிலிட்ரி கேம்ப் வேறு ஒரு பிளேஸில் இருக்கு. இவங்க வந்து நீங்கள் பாரு நீ எப்படி சொல்லி தெரியாது சரி நீ
வரும்போதே பொறுக்கி மாதிரி தான் இருந்தால் சொல்கிறாங்க. ஜெகி பார்க்குங்க அப்படி இல்லை, ஜஸ்ட் நான் ரவுடி மாதிரி தான் இந்த ஓகேவா, நீ பொறுக்கின்னு சொல்லாத ஓகே, ரவுடின்னு சொல்லலாம், நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன், ஏன்னா அப்படி இருந்ததுதான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், அக்கால கொடுத்து வந்துட்டாரு. ஆனால் அந்த மாதிரி இல்லை ஓகே, எந்த ஒரு பொண்ணு பையனை பார்த்துருக்கியா நீ யாருன்னு கேட்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஆமாம்மா நீ இருக்கிறது கண்டிப்பாக பொண்ணு பசங்க உங்களுக்கு சுற்றி இருக்குமே சரின்னு சொல்கிறாங்க. ஜெகி பார்க்குறாங்க உண்மைதான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் யாருமே பார்த்ததில்ல சரி, எனக்கு யாரும் பிடிக்கல அதான் சொல்கிறாங்க. ஏன் பிடிக்கல, என்ன மட்டும் பிடிச்சிருக்க கேட்குறாங்க. ஏன்னா உன்ன மாதிரி யாரும் இல்லையே ஜெகி சொல்கிறாங்க. ஏன் நான் என்ன அப்படி நல்லாவா இருக்கேன், எல்லாரும் வாத்துக்குட்டின்னு சொல்லுவாங்க சொல்கிறாங்க. ஜெகி பார்க்குறது வாத்துக்குட்டி யார் சொல்லுவா கேட்குறாங்க. அதான் உன் ஃப்ரெண்டு காய் சொல்கிறான், நான் வாத்து சொல்கிறாங்க. அவன் அப்படி சொல்லிட்டு போகிறான். ஓகே வாத்துக்குட்டி ரொம்ப அழகாக இருக்கேன், எனக்கு வாத்து பிடிக்கும் ஜெகி சொல்கிறாங்க. நான் பாரு சொல்கிறாங்க, அவனை பார்க்கறதுக்கு வாத்து மாதிரியே இருந்தால் கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப அழகாக இருக்கேன், ரொம்ப யாரும் சொல்லுவாங்க அப்படி சும்மா ஃபீஸ் பண்ணுறான் ஓகேவா, என்னை பார்க்க குட்டியாக இருக்கிறதான்னு சொல்கிறான். ஏன் அது சொல்கிறாங்க. இல்லை வாத்துக்குட்டி அவன் வந்துட்டு உன்னை பார்க்குறப்ப அப்படி சொல்கிறேன், நீ வந்து அப்படி கூப்பிட்டு நடந்து போவியா அதனால அப்படி சொல்கிறான் ஓகே, மற்றபடி ஒன்றும் இல்லை, எனக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்லிட்டு ஜெகி தான் சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு பிடிக்காது சொல்கிறாங்க. ஏன் பிடிக்காது சொல்கிறாங்க. எனக்கு பிடிக்காது சொல்கிறாங்க. பிடிக்காத தான் சார் ப்ரெஷ் ஆகுறீங்களா சொல்கிறாங்க. அப்படி ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. சொல்கிறாங்க எனக்கு உனக்கு பிடிக்காதான் சொல்கிறாங்க. சரி உனக்கு யாரை பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவன் தான் அதே சொல்கிறாங்க. உனக்கு யாரை பிடிக்கும் நீ சொல்லலான்னு சொல்கிறாங்க. எனக்கு யாரும் பிடிக்காது சொல்கிறாங்க. சொல்கிறாங்க எனக்கு வந்து டாக்டர் சீக்கிரம் தான் கழிச்சு சொல்கிறாங்க. அப்புறம் ஜெகி பார்க்குறாங்க. அங்கே பாரு ஜிமினா திரும்பவும் சொல்கிறாங்க ஓகேவா, எனக்கு அவனை பிடிக்க சரியா தயவு செஞ்சு அவனை பற்றி பேச சரியா சொல்கிறாங்க. எனக்கு அவர் தான் பிடிக்கும், எனக்கு கிரேஷு ஜெகி திரும்பி சொல்கிறாங்க. ஜெகி பார்க்குறாங்க. இந்த கேம்பில் எவ்வளோ பேர் இருக்காங்க, மற்றவங்களும் பிடிக்காது, அவனை பிடிக்குமா சொல்கிறாங்க. எனக்கு யாரையும் பிடிக்காது, அவர் மட்டும்தான் பிடிக்கும் ஜிம்மி சொல்கிறாங்க. ஜெகி பார்க்குறாங்க. முன்னே ஜெகி தான் கப்படுறாங்க. வேணா சொல்கிறாங்க. ஜெகி அகைன் கிஸ் பண்ணுறாங்க. ஜிம்மி பிரீத்தே பண்ணும்போது கஷ்டப்படுறத என்ன பண்ணுற விட்றா சொல்லிட்டு இப்படிமா ஜெகி வந்து கிஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏன் அப்படி இருக்காது சொல்கிறாங்க. எனக்கு பொசுவாக சரி, எனக்கு அவ்வளோ பொசுவாக சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. ஜெகி பேச அப்படி ஒரு கோவத்தில் இருக்குது. எனக்கு மட்டும் தான் ஓகே, உன்னை யாராவது பார்த்தாங்கன்னா அவ்வளோ தான் சரியா நான் என்ன பண்ணிட்டு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் அவனை பார்க்குறவங்களே ஏதாவது கை கால் உடச்சி விட்ருவோம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஐயோ சொல்கிறேன் ஜெகி இதுக்கு வந்து ஒரு பாசம் நம்ம இங்கே சோல்ஜராக இருப்பாங்க, அந்த பாசம் வந்து ஜிம் டைப் லைட்டாக அப்ரோச் பண்ண ட்ரை பண்ணியிருப்பாங்க. இப்படினாக்க லவ் பண்ணுற சொல்லிட்டு அந்த பாசம் ஹேண்ட் ஜெகி உடச்சி விட்டுருப்பாங்க. அது மற்றவங்களுக்கு தெரியாது. இப்படினாக்கா ஜஸ்ட் அந்த வாரில் வந்து உடஞ்சி கை உடச்சா நினச்சிப்பாங்க. ஜெகி இன்ட்ரெஸ்டாக பண்ணியிருப்பாரு. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறேன் என்ன சொல்கிறாங்க. அப்புறம் சேவல் இருக்காரு அவரே இதை பண்ணி விட்டுருவோம் பரவாயில்லையா கேட்குறாங்க. அப்படி பண்ணிட்டா சொல்கிறாங்க. அந்த பையன் ஓகேவா யாராவது பிடிச்சிருக்குன்னு சொல்லுவா சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறேன் எனக்கு தெரியும் எனக்கு அவர் பிடிக்குன்னு சொல்லிட்டேன், ஏன்னா வந்துட்டு ரொம்ப சாஃப்டாக பேசுவான் அதனால பிடிக்கும். அவங்க பாரு அது ஜஸ்ட்டு பிடிக்கணும் ஓகே அது க்ரஷ்ன்னு சொன்னேன் அவ்வளோதான் சரியா சொல்கிறாங்க. அவன் ஹேண்டை கிராஷ் பண்ணி விட்ருவா சொல்கிறாங்க. அச்சோ ஜிம் சொல்கிறாங்க. அந்த பையனுக்கு புரியுதா சொல்கிறாங்க. உனக்கு ஜேகே மட்டும்தான், ஜேகேக்கு நீ மட்டும்தான் புரியுதா சொல்கிறாங்க. லட்டு சொல்கிறாங்க. லவ் யூ அப்படி சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க லவ் யூடா ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. க்யூட்டாக இருக்கிற அந்த க்யூட்னஸை எனக்கு கொண்டுற சரியா சொல்கிறாங்க. காய் உனக்கு டீஸ் பண்ணிட்டே இருப்பான் வாதுன்னு சொல்லிட்டு, ஆனால் அவன் சொல்லுவான் நீ ரொம்ப அழகாக இருக்கு சொல்லிட்டு சரியா சொல்கிறாங்க. நீ எனக்கு தான் பர்ஃபெக்டாக மேட்ச் இருக்க சொல்லுவான் சொல்கிறாங்க. இதே சொல்கிறாங்க. இது நான் வந்து அம்மாட்ட சொல்கிறேன் சொல்லு ஜேகே சொல்கிறாங்க. நான் ஆண்டிகிட்ட பேசுகிறேன் ஓகேவா சொல்கிறாங்க. எனக்கு அவன் பிடிச்சிருக்கு தேங்க்யூ ஆண்டி சொல்லிட்டு எதுக்கு தேங்க்யூ சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. இவ்வளோ க்யூட்டான பையன் பற்றி கொடுத்துருக்காங்க அப்போ தேங்க்யூ பண்ண தானே ஆகும் அப்படி ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் தான் உங்க பேர சொல்கிறாங்க. இப்போ ஒரு டோர்னாக்காக ஜிம் பார்க்குறாங்க. ஐயோ சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. அப்பா அம்மா யார் வந்திருப்பாங்க ஜிம் பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஜெகி தான் வந்துட்டு அவருக்கு பயம் வந்துட்டு அது சொல்கிறாங்க. இங்கே வா ஜிம் தான் இதை கூட்டிகிட்டு வராங்க. எங்கே சொல்லுங்க வா ஒழிஞ்சிக்கோ ஜிம் தான் ஜெகியோட ஜிம் ரூமில் ஒழிச்சு வச்சுட்டு வந்து டோரா போன பார்த்தாக்க காயின்னு சொல்கிறாரு. காய் சொல்கிறாங்க. டே வாத்து சொல்கிறாங்க. பாரு டைம் வாத்து குடி மட்டும் கொண்டு விட அவனை ஜிம் தான் சொல்கிறாங்க. காய் பார்த்து டே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவனை அதான் சொல்கிறாங்க. எனக்கு வாத்து ரொம்ப பிடிக்கும், நீ வந்து கூட்டாக நடந்துட்டு இருப்படா அப்படியே அது பிடிக்கும் சொல்கிறாங்க. வாத்து நடக்கிறேன் நான் அப்படி சொல்கிறாங்க. இல்லை இப்போ நடை மாறிடுச்சு, இப்போ நடக்கிறத பார்த்தா எல்லாரும் நடைய அழகில் விழுந்துருவாங்க போல அந்த நடக்கிறேன். அது அப்போ ஸ்கூல் படிச்சு 9th படிக்கும் அப்படி தான் நடந்துட்டு இருந்தேன் சொல்கிறாங்க. ஜெகி ஜிம் பார்க்குறாங்க. அதை விட்டு நீங்கள் என்ன பண்ணுறேன் நான் பயந்து போட்டா சொல்கிறாங்க. ஏன் பயந்த ஜெகி காய் கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. அவங்க அப்பா கொடுத்துட்டாரு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. மார்னிங் பனிஷ் பண்ணி வாங்கி கொடுத்துருக்காரு சொல்கிறாங்க. அப்போ ஜெகி ஜிம் அப்பா அவருக்கு பிடிச்ச ஒரு ஃபேவரட் கேக் வாங்கி கொடுத்துருக்காரு. ஜெகி காய் பார்க்குறாங்க. ஏன் மாதிரி என்ன பண்ணாரு சொல்கிறாங்க. அது பனிஷ் பண்ணிட்டு ஜெகி வாழையா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க நீ அவன்கிட்ட சொல்ல மாட்டியா சொல்கிறாங்க. நீ என்ன பண்ணுறேன் உனக்கு லவ் பண்ணுறேன் ரொம்ப நல்லவன்டா, அவன் ஸ்கூல் காலேஜ் படிக்கும் எவ்வளோ பேர் சொல்கிறாங்க தெரியுமா, யார் திரும்பி கூட பார்த்துடலாம், ஆனால் உன்னை தானே பிடிச்சிருக்கு, அவன் இந்த வந்தாலும் கேட்டு லவ் பண்ணதே இல்லை தெரியுமா, இந்த கேர் பண்ண மாட்டான் ஒரு பாசனை அந்த அளவுக்குலாம் இருந்ததே இல்லை ஃபஸ்ட் டைம் அவ்வளோ இதாக இருக்கான் அவனை ஹார்ட் பண்ணாத ஜிம் நான் பாரு எனக்கு தெரியும் உனக்கு வந்து இப்போ ஜெகே பண்ணி இப்போதைக்கு உனக்கு வந்து லவ் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஃபியூச்சரில் கண்டிப்பாக நீ லவ் பண்ண ட்ரை பண்ணு ஓகேவா. அது விட்டு மற்றவங்க வந்து பார்க்காத மற்றவங்க நம்பாத சரியாக சொல்கிறாங்க. யாரை சொல்லிட்டு கேட்குறாங்க அதை சேர்க்கணும் டாக்டர்ஸே அவனும் நம்பாத சரியாக சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறங்க அவர் ஜஸ்ட் எனக்கு ரஷ்யம் மட்டும் தான் மற்றபடி எதுவும் இல்லை சரியா. ஜிம் சொல்கிறவங்க நல்லவர் எப்போ அது மட்டும் ஏன் அவர் நம்பக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைடா அவரெல்லாம் அதில் அப்போ மாறி போய்ட்டு சரி அங்கேருந்து வேறு ஒரு யூனிட் கூட போயிடுவாங்க. அங்கே கூட வேறு ஒரு பிடிக்கலாம் இருக்க சொல்கிறாங்க. அச்சோ அவர் எனக்கு தம்பி மாதிரி பார்க்குறா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அவர் லிட்டில் பிரதர் மாதிரி பார்க்குறாரு, எனக்கு அவருக்கு பிரதர் மாதிரி தான் அவர் கஷ்டம் பிரதர் மேலே கஷ்டம் இருக்கலாம் அப்படி தான் ஜிம் சொல்கிறாங்க. நிச்சயமாக அவர் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அப்படியா சார் ஒரு பாசம் ஜிம் பேக் பண்ணுறாங்க. ஜிம் இப்போ காய் பார்க்கணும் டே அப்படி சொல்கிறாங்க. இப்போ தான் ஜெக்கி மூட்டில் காய் தான் ஜெக்கில் வந்து ஜிம் பேக் பண்ணுறாங்க. ஜிம் இப்போ பார்த்தா ஜெக்கி அந்த யூனிஃபார்மில் அந்த மிலிட்ரி யூனிஃபார்மில் ஜிம் வந்து பேக் பண்ணிருக்காங்க. ஜிம் ஸ்கூல் யூனிஃபார்முக்கு பார்க்க அவ்வளோ இருக்குது. காய் பார்க்கல ஒரே செகண்ட் ராசி டக்குன்னு ஃபோட்டோ எடுத்துடுறாங்க.
இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க தர்சுபாய் காய் சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு இருக்காரு. ஜிம் பார்த்துட்டு காய் என்ன பண்ணுற சொல்கிறாங்க. நீ அழகாக இருக்கா பார்க்குறதுக்கு சொல்கிறாங்க. நீ வந்துட்டு யூனிஃபார்மில் இருக்கியா ஸ்கூல் யூனிஃபார்ம் அவன் வந்துட்டு மிலிட்ரி யூனிஃபார்மா செம்ம அழகாக இருக்குடா சொல்லிட்டு காய் சொல்கிறாங்க. நீ நல்ல ஃப்ரெண்டு தான் சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. ஏன் அப்படி இருக்கும் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் பார்க்குறேன் சொல்கிறாங்க. அவன் ஃப்ரெண்டு படம் வேறு பண்ணுவான். நீ அது என்ன சொல்லணும் கவலைப்பட மாட்டேன் ஓகேவா. என் ஜேகே நீ பார்க்குறது அழகாக இருக்கீங்க 2 பேரும் மேட் ஃபார் ஈச் அதர் அப்படி சொல்லிட்டு நம்ம காய் சொல்கிறாங்க. ஜிம் தெரிஞ்சு ஜேகே பார்க்குறாங்க. நீ சொல்கிறாங்க நான் சொன்னேன் என் காய் எப்படி எப்பவுமே கரெக்டாக சொல்லணும்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க. காய் உனக்கு ட்ரீட் தான் சொல்கிறாங்க. என் ட்ரீட்லாம் தேவையில்லடா சரியா சொல்கிறாங்க. ஏன் வார்த்தை சொல்கிறாங்க. என்னடா ஜிம்னு கேட்குறாங்க. நீ அவனை மேரேஜ் பண்ணிக்கிற சரியா சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம் க்ரஷ்னு யாருமே சுற்றக்கூடாது சரியா சொல்கிறாங்க. எனக்கு டீ அந்த சும்மா தானே க்ரஷ்னு சொல்கிறாங்க. எனக்கு பிடிக்கும் அது க்ரஷ்னு சொல்ல தப்பா ஜிம் சொல்கிறாங்க. சரி ஓகே அங்கே பாரு உனக்கு ஒய்ஃப் உனக்கு ஒரு ஹஸ்பண்டாக்கா அது ஜேகே தான் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறவங்கிட்ட நீங்கள் மேரேஜ் பண்ணி வச்சுட்டு போல ஜிம் சொல்கிறாங்க. பண்ணி அதையும் நினச்சா அதையும் பண்ணுவோம் சொல்லி காய் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குற பண்ணுவோம் என் அப்பா யாரும் தெரியல சொல்கிறாங்க. ஜிம் ஜேகே காய் பார்க்குறவங்க அதை நினச்சா தான் கொஞ்சம் பயமாக இருக்குது சொல்கிறாங்க. எனக்கு சார் அப்படி அவரெல்லாம் ஈக்குவல் ட்ரீட் பண்ணுவார் உனக்கே பனிஷ்மெண்ட் கொடுக்குறாருனாக்கா நான் அப்படி ஒரு விஷயத்தை பண்ணி என்ன பண்ணுவார் சொல்கிறாங்க. தோடு ஒரு தொங்க விட்டுருவாரு ஜிம் சொல்கிறாங்க. காய் பார்க்குறேன் உண்மை தான் பண்ணுவார். அதனால் உன் அம்மா ரொம்ப ஸ்வீட்டாக சொல்கிறாங்க. என்ன ஆண்டி ரொம்ப ஸ்வீட்டு ரொம்ப அழகாக பேசுவாங்க சொல்லிட்டு நம்ம காய் சொல்கிறாங்க. ஜிம்முங்க இருக்கும் என் அப்பாலாம் உங்களுக்கு பயம் என் அம்மாவை சொல்லிட்டா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்லிட்டு நம்ம ஜிம் காய் சொல்லியிருக்காங்க. ஜிம் தான் சரி போங்க அப்பா அம்மா வந்துட்டு போகிறாங்க சொல்கிறாங்க. சரி உங்களுக்கு ஒரு கேக் கொடுத்துட்டு போகலாமா சொல்கிறாங்க. காய் ஜெக்கி பார்க்குறாங்க. எனக்கு கேக்கு ஜிம்முக்கு ஜெக்கி கேட்குறாங்க. ஜிம்மில் ஹக் பண்ணிட்டு இது எனக்கு அப்பா வாங்கி தரது பனிஷ்மெண்ட் ஒன்று தான் கிடச்சி சொல்கிறாங்க. சரி ஓகே நல்ல பனிஷ்மெண்ட் கிடச்சி தானே கேக் நல்லா தான் கிடச்சிருக்கு சொல்கிறாங்க. இங்கே பாரு சொல்கிறேன் எனக்கு கேக் வேணும் சொல்கிறாங்க. காய் பார்க்குறேன் எனக்கும் கேக் வேணும் சொல்கிறாங்க. அப்போ எனக்கு சொல்கிற வயசு திரும்பி பார்த்தா ஜாக்சன் இருக்காங்க. ஜாக்கி ஜிம் சொல்கிறாங்க. நம்ம ஜாக்சன் பார்க்குறேங்க. ஜிம்மின் செல்லாம் சொல்லிட்டு அவ்வளோ ஒரு ரேப் பண்ணுமா காய் ஜெக்கு பார்த்து மறைக்கிறாங்க. எனக்கு நம்ம ஜிம்முக்கு ஜாக்சனும் பிடிக்கும். ஜாக்சன் நல்லா பேசுவார். இப்போ ஜாக்சன் பார்க்குறாங்க. ஏன் ஜிம்மின் செல்லம் எனக்கு கொஞ்சம் கேக் கொடுறா சொல்கிறாங்க. நீ பா ஜாக்கி சொல்லி ஜிம்மின் சொல்கிறாங்க. இப்போ ஜாக்சன் உட்காராங்க. இப்போ ஜேக்கும் காய் மறைச்சிட்டு இருக்காங்க. 2 பேரும் பார்த்துட்டு ஏண்டா சொல்லிட்டு எனக்கு ஜாக்சன் ஜெக்கும் ஜிம்மிட்டு அழகாக பேசுவார் கியூட்டா ஜிம்முக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ ஜிம்மில் கேட்க கட் பண்ணி இந்த ஆசர் கொடுக்குறாங்க. இப்போ காய் வாங்கிக்கிறாங்க. நம்ம ஜாக்சன் வாங்கிக்கிறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க. டேக்கு வாத்து சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. இப்போ ஜிம் ஜெக் பார்க்குறேன் இதுக்கடா வாத்துன்னு கூப்பிட்றா சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. ஏன்டா இதோட நான் போட்டு சொல்ல மாட்டேன் சொல்கிறாங்க. டே அவன் வந்து ஃபீல் பண்ணுறான். நான் வந்து வாத்து மாதிரியே இருக்கான் வந்து ஏஞ்சல் மாதிரி இருக்கான் சொல்லி காய் சொல்லி ஜேக்கே சொல்கிறாங்க. நானும் இல்லைன்னு சொல்லியே சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் தான் சரி ஓகே இங்கே பாரு ஜிம்மின்னு சொல்லி மூச்சியை சொல்கிறாங்க. நீ கூப்பிடுக்குள்ளே வாண்டு வாத்து நீ கூப்பிடு ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம வச்சு காய் பார்க்குறேன். சரி ஓகே அது உனக்கு எனக்கு ஸ்பெஷல் பாண்டிங் இப்போ சரி ஒரு குள்ள வாண்ட சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. எனக்கு ஒரு பீஸ் கேட்கு சொல்கிறாங்க. நான் தரமாட்ட சொல்கிறாங்க. கூட்டுற சொல்கிறாங்க. அப்புறம் ஜிம்மு சரி இந்த ஃபோனை போட்டு கட் பண்ணி தராங்க. இப்போ ஜேக்கி பார்க்குறேன். எனக்கு சொல்கிறாங்க. மனக்கு தரமாட்டேன் ஜிம் தான் கேக் கட் பண்ணி இப்போ மவுத்தில் வைக்கிறாங்க. அப்புறம் பாதி வச்சுட்டாரு. இப்போ வந்துட்டு வெறும் பாதி வந்துட்டு மவுத்தில் இருக்குது பாதி வந்து கையில் இருக்குது. போய் பைட் பண்ணுற மாதிரி வச்சிருக்காரு. இப்போ ஜேக்கி டக்கு ஜிம்மில் ஆண்டை போட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த பாதி கேட்க போய் நின்றுட்டு இருக்கு. இப்போ டக்குன்னு ஜேக்கி போய்ட்டு ரொம்ப காய் ஜாக்சனுக்கு முன்னாடி போய் கிஸ் பண்ணி எடுக்கிறாரு கேட்க. இப்போ 2 பேர் பார்க்குறேன். ஆட பாவி சொல்லிட்டு நான் ஜேக்கி காய் ஜாக்சன் பார்க்குறேங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க என்னன்னு சொல்லிட்டு ஜிம் நான் அப்படியே பார்க்குறேன். 2 பேரும் பொறுப்பு பார்க்குறாங்க. இப்போ ஜேக்கி அப்படியே கிஸ் பண்ணி கேக் எடுத்துட்டாங்க. ஜேக்கி பார்க்குறாங்க நல்லா இருக்குது சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இப்போ திட்டம் போல எனக்கு மவுத்து ஃபுல்லாக கேக் இருக்குது. ஜேக்கி பார்க்குறேன்னு சொல்லிட்டு சாப்பிடு அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ ஜாக்சனுக்கு காய் பார்க்குறாங்க. என்னடா பண்ணுறா சொல்லிட்டு ஜாக்சன் தான் சரி விட்டு ஜிம் ஓகே எனக்கு கோச்சிக்காது அவன் ரொம்ப லவ் பண்ணுறான் மச்சான் நல்லவன் தான் சரியா சொல்கிறாங்க. அவன் வந்துட்டு மற்ற விஷயம் எப்படின்னு கேட்டால் தெரியாது. ஆனால் லவ் விஷயத்தில் ரொம்ப நல்ல பையன் சரியா யாரும் லவ் பண்ணதில்லை. அது மாதிரி சீட்லாம் பண்ண ஃபேக் கலர் இருக்க மாட்டான். அவன் வந்துட்டு ஹானஸ்டாக இருக்க பிடிக்கும். அதுதான் பிரச்சனையே சரியா எப்போவுமே எல்லாத்துலேயும் உண்மையாக இருப்பான் அவன் நேர்மையாக இருப்பான் அப்படி சொல்லிட்டு ஜாக்சன் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க கேக்கு ஃபஸ்ட் சாப்பிடு அப்படி சொல்லிட்டு நம்ம ஜாக்சன் சொல்கிறாங்க. ஜிம் மறுபடியும் கேக்கு அப்படி சாப்பிட்டு மறைச்சு பார்க்குறாங்க. நம்ம ஜேக்கே தான் திருக்கி விட சிரிக்கிறாரு. காய் பார்க்குறாங்க ரொம்ப ஓவரா நாங்கள் இருக்கோம்லாம் சொல்கிறாங்க. இப்போ ஜாக்சன் பார்க்குறேன் நம்ம இருந்தானடா நம்ம ஜேக்கே நம்ம ஜிம் தானே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேக்கே பார்க்குறாங்க. ஜாக்கி என்ன சொல்கிறாங்க. நீ இல்லை ஜாக்கின்னு கூப்பிட்டு ஜாக்சன் கூப்பிட்டு சொல்கிறாங்க. சரி ஓகே நம்ம நைட்டெல்லாம் வாங்கி தர சொல்கிறாங்க. என்ன வாங்கி தருவா சொல்கிறாங்க. அப்படியே இது லஞ்சமா இது ஃப்ரெண்ட்ஷிப் அதுக்கெல்லாம் எதுவும் தர தேவையில்ல அப்படி சொல்லிட்டாங்க. ஜாக்சன் சொல்கிறாங்க. இந்த பக்கம் காய் பார்க்குறாங்க. அதை நேரம் தேவையில்ல அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் தானே பக்கம் கேக்கு சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. ஜிம் ஜேக்கே அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க போய் பார்த்து சிரிக்கிறாங்க. என்ன பண்ண ஜிம் அடிக்கிறாங்க. ஜேக்கே பார்க்குறாங்க. ஜேக்கி ஜிம் ஹேண்டில் கிஸ் பண்ணுறாங்க. ஐயோ பொறுக்கி என்ன பண்ணுறாங்க 2 பேர் இருக்காங்களா ஜிம் சொல்கிறாங்க. ஜேக்கி பார்க்குறாங்க. ஓ அவங்க 2 பேருக்கு தான் பிரச்சனை யார் கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறேன் என்ன சொல்கிறாங்க. 2 பேருக்கு தான் பிரச்சனை எடுத்தாங்க. ஜேக்கி சொல்கிறாங்க. அண்ட் பாவி ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜாக்சன் காய் தான் பார்க்குறாங்க. டே நாங்கள் போயிடும்டா டக்குன்னு கேட்க மட்டும் வெளியே போயிடறாங்க. டோர் லாக் பண்ணிட்டு ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. அப்புறம் ஜேக்கே ரொட்டேட் பண்ணுறாங்க. சொல்லலாம் பிடிக்கல உனக்கு ஜேக்கே பிடிக்காத கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அதே சொல்கிறாங்க. சொல்ல ஜேக்கி பிடிக்குமா பிடிக்காதா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அதே சொல்கிறாங்க. சொல்ல ஜேக்கி பிடிக்குமா பிடிக்காதா ஜேக்கி உனக்கு வேணுமா வேணாமா ஜிம் ஜேக்கி கேட்குறாங்க. அது ஜிம் ஜேக்கி வயசு பார்த்துருக்காங்க. ஜேக்கி பார்க்குறேன்னு சொல்லிட்டு சொல்ல வேணுமா வேணாமா ஜேக்கி வேணாம் ஜேக்கி ஜிம் கேட்குறாங்க. ஜேக்கி கேட்குறாங்க ஜிம்கிட்ட. அதே சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு கிஸ் பண்ணல சொல்கிறாங்க. சரி ஓகே சாரி ஓகேவா ஃப்ரெண்ட்ஸும் தானே சொல்கிறாங்க. இது நம்ம ப்ரைவசிடா ஜிம் சொல்கிறாங்க. ஜேக்கி பார்க்குறேன்னு சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. அது நம்ம ப்ரைவசி சரியா மற்றவங்களுக்கு கிஸ் பண்ணுவேன் ஜிம் அடிக்கிறாங்க. ஜேக்கி எனக்கு ஒரு மாதிரி எம்பாரஸாக இருக்காது ஆக்கூட்டாக இருக்காது ஜிம் கேட்குறாங்க. ஜேக்கி பார்க்குறாங்க. நீ அதை விட சரி நீ சொல்லு உனக்கு பிடிக்குமா ஜேக்கி பிடிக்குமா சொல்கிறாங்க. பிடிக்காம கிஸ் பண்ண பேர் சொல்ல மாட்டேன் ஜிம் கேட்குறாங்க. அதே சொல்கிறாங்க. மார்னிங் திரும்பியே சொல்கிறாங்க.
சொல்கிறாங்க. அது மாறி திட்டினாக்கா யாரை பார்த்துட்டு நான் இருக்கும்னு சொல்கிறாங்க. அப்படி தான் சொல்கிறாங்க. எனக்கு பிடிக்கும் வந்து பாவட்டா சார் ஜேகே சொல்கிறேன் ஜிம்மி சொல்கிறாங்க. ஜேகே பக்கத்து எனக்கு பாவட்டில் இல்லைடா சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் ஆனால் என்கிட்ட பர்மிஷன் கிஸ் பண்ணதான் சொல்கிறாங்க. பர்மிஷன் கேட்டுங்க நான் கிஸ் பண்ணாக்க பல வருஷம் ஆகும். ஜேகே சொல்கிறாங்க உனக்கு என் மனசில் பிடிச்சா கூட சொல்ல மாட்டேயே சார் ஜேகே சொல்கிறாங்க. அதோட பிடிக்காம போகும் ஜிம்மி சொல்கிறாங்க. நிஜமாக பிடிக்கும் ஆனால் பயமாக இருக்குது. எதுக்கு சொல்கிறாங்க அப்பாவுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும்னு சொல்லிட்டு அப்பா வர என்ன வச்சு நிறைய ட்ரீம்லாம் வச்சிருக்காரு. எனக்கு ஃபாரின் அனுப்பணும் அங்கே போய் படிக்க வைக்கலாம்னு நினச்சிட்டு இருக்காரு. நீ என்னக்கா இங்கே இருக்கா அதான் எனக்கு பயமாக இருக்குது ஜிம்மி சொல்கிறாங்க. ஜேகே பாருங்க நீ ஃபாரினில் போக மாட்டேன் ஓகேவா நீ கூட தான் இருப்பாரு சொல்கிறாங்க. நிச்சயமாக சரியா நான் மேரேஜ் பண்ணிப்பேன் ஜேகே சொல்கிறாங்க. அதான் இப்போ ஸ்கூல் படிச்சிருக்காங்க தெரியல ஓகேவா நீ ஸ்கூல் முடிக்கிற வரைக்கும் நீ காலேஜ் முடிக்கிற வரைக்கும் எங்கே தான் இருப்பா சொல்கிறாங்க. காலேஜ் முடிக்கிற வரைக்கும் இங்கே இருக்க போறியா அவங்க சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க பாரு வீட்டில் அப்பா இருக்காரு ஓகே அப்பா என்னென்ன இருக்காங்க அவங்களும் பார்த்துப்பாங்க ஓகேவா சொல்கிறாங்க. அப்படி பிஸ்னஸில் அவங்க பார்த்துப்பாங்க இங்கே தான் இருப்பாங்க ஓகே அவங்க கூட பேச சொல்கிறாங்க. ஆனால் லவ் பண்ணுற மட்டும் அப்பாவுக்கு தெரியும் ஓகேவா அப்பாவுக்கு தெரிஞ்சு அவ்வளோதான். அப்பா மற்ற விஷயத்தை எப்படி ஸ்ட்ரிக்டாக இருக்க ஒரு மதுரை வேறு. ஆனால் லவ் தான் சுத்தமாக ஒரு பிடிக்காது ஜிம்மி சொல்கிறாங்க. ஜெயிக்க எனக்கும் தெரியும் ஓகேவா நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால தான் சொல்கிறாங்க. சரி மாறி பனிஷ் பண்ணுறது கோவமாக சொல்கிறாங்க. எனக்கு ஒன்றும் கோவம் இல்லை சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க இருந்தாலும் கொஞ்சம் கோவம் தான் சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க நீ ஃபர்ஸ்ட் வேதனை கிஸ் பண்ண நீ வந்துட்டு பாஸ்தில் கிஸ் பண்ண சொல்கிறாங்க. ஜெயிக்க என்ன சொல்கிறாங்க பின்ன நீ பாஸ்தில் கிஸ் பண்ண நீ ஃபர்ஸ்ட் வேதனை கிஸ் பண்ண சொல்கிறாங்க. அப்புறம் நீ சீக்கிரம் பிள்ளை சொல்கிறாங்க. ஐயோ எனக்கு அண்ணா மாதிரி நான் ஜஸ்ட் சும்மா கிரஷ்னா அது அவர் பிரதர் கிரஷ் எனக்கு அவர் வந்துட்டு இங்கே வந்து புதுசு தான் நாங்கள் வரும்போது நான் குட்டி பையனா அந்த அவருங்க வரும்போது அவர் ரொம்ப கேர் பண்ணுவார். எப்போவுமே நான் 6th படிக்கும்போது அவர் வந்தார் ரொம்ப கேர் பண்ணி ரொம்ப பாசமாக வச்சுப்பார். அதனால தான் எப்போவும் மற்றவங்கள்ட்ட எனக்கு வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவார் தெரியுமா சொல்லிட்டு ஆமாம். ஏன்னா என் அப்பா அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. அப்போ அவரே எனக்கு பார்த்துப்பாரு. அந்த ரீசனாக எனக்கு அவங்களோட பாசம் எனக்கு அண்ணா மாதிரி அதை போய் தப்பாக கொஞ்சம் ஆசை கேட்குறாங்க. நிஜமாவா ஜிம்மி சொல்கிறாங்க. செக் பண்ணி நான் கூட இது தப்பாக நினச்சிட்டேன் சொல்கிறாங்க. என்ன நினச்சா சொல்கிறாங்க உனக்கு அவனை பிடிச்சிருக்கணும் சொல்லிட்டு பிடிக்கும் அண்ணாவா சொல்கிறாங்க. அப்போ தப்பு இல்லை செக்கே சொல்கிறாங்க. நீ இருக்கே ஏன் எந்த அவ்வளோ ஃபஸ்ட்டு வர சொல்கிறாங்க. ஸ்டார்டிங்கில் உன்னை பார்த்தா திட்டுவாங்க திரும்ப கஷ்டமாக இருக்கும் மற்றவங்களும் பிலி பண்ண ட்ரை பண்ணப்போ. ஆனால் இப்போ சொல்கிறாங்க இப்போ நீ யாரும் பிலி பண்ணுறா ஜிம்மி சொல்கிறாங்க. செக்கே பார்க்குறாங்க ஆமாம் இப்போ எல்லாரும் இவன் அந்த முடிச்சு கேம்பெயின் டோட்டாக பிலி பண்ணுவாங்க. செக்கே சொல்கிறாங்க பண்ணுவேன் ஜிம்மி சொல்கிறாங்க. இப்போ ஜேகே தான் சொல்லு ஐ லவ் யூ சொல்கிறாங்க. நான் சொல்ல மாட்டேன் சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க நான் இப்போ சொல்ல மாட்டேன் ஜிம்மி சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க இப்போ சொல்லுவோம் சொல்கிறாங்க. அதுக்கு நிறைய டைம் இருக்குது சொல்கிறாங்க. அப்படியே அம்மா சொல்கிறாங்க பாரு இதுக்கப்புறம் கிஸ் பண்ணாது யாருக்கும் கிஸ் பண்ணாது தனியாக கிஸ் பண்ண வைக்க சொல்கிறாங்க. ஏன்டா சொல்கிறாங்க ஏன்னா பார்த்து பிரச்சனை ஆகிடும் சரியா கிஸ்லாம் பண்ணாத ஜிம்மி சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க அப்படியா அதுவும் கரெக்டாக எனக்கு படிச்சுட்டு இருக்க அப்புறம் டிஸ்டாக் ஆகும் சொல்கிறாங்க. கரெக்டாக சொல்கிறாங்க. அப்படின்னு ஜிம்மி பார்க்குறாங்க. சரி இப்போதே போறியா எனக்கு அப்பா மட்டும் பார்த்த பிரச்சனை எல்லாம் போறியா கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க வச்சு ஒன்று ஃபஸ்ட் டைம் பேசுகிறத சாப்பிட்டா எப்பவுமே திட்டிகிட்டே இருப்பேன் எனக்கு திட்டதே பிடிக்கும் நான் திட்டி பழகிடுச்சா நீ திட்டினாலே ஹாப்பியாக தான் இருக்கும். இப்போ எனக்கு அப்படி சொல்றியா விட்டு போக மனசு இல்லையே ரைட்டாக ஹக் பண்ணிக்குவா. ஜெக்கி ஹக் பண்ணுறாங்க ஜிம்மின்னு அதை சொல்கிறாங்க. அப்படியே ஹக் பண்ணிக்க அப்படின்ற வா ஜெக்கி தான் ஹக் பண்ணிட்டு படுத்துருக்கா ஜிம் மேலே. ஜிம் பார்க்குறாங்க எவ்வளோ வெயிட்டாக இருக்கா சொல்கிறாங்க. வெயிட்டாக இருக்கா எவ்வளோ வெயிட்டாக இருக்கா ஜிம்னு சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க என்னடா பண்ணுறது ஒர்க் அவுட்டாக பண்ணி மசில்ஸாக டெவலப் பண்ணி வச்சிருக்கேன் சொல்கிறாங்க. ஆமாம் எவ்வளோ வெயிட்டாக இருக்கா சொல்லிட்டு நீ ஏன் எவ்வளோ குட்டியோடு இருக்கா ஜெக்கி கேட்குறாங்க. இது குட்டியோடு இருக்கா நேனா சொல்கிறாங்க. ஆமாம் எவ்வளோ குட்டியோடு இருக்கு க்யூட்டாக இருந்தாலும் பண்ணிட்டு சொல்லி ஜெக்கி பார்க்குறாங்க. பாரு என்ன மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இன்னும் ஒன்று மாதிரி ஸ்ட்ராங்காக ஆக மாட்டேன் எனக்கு இதே போதும் ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க அப்படியா சொல்கிறாங்க. சரி அதுவும் கரெக்டு தான் நானும் இனி அப்படி இருந்தால் நல்லா இருக்கா பார்க்கறதுக்கு நான் எப்படி நீ எப்படி இருந்தால் நல்லா இருக்கும் சொல்லிட்டு ரொம்ப ஜெக்கே சொல்கிறாங்க. என்ன எனக்கு ஆமாம் சொல்கிறாங்க. எனக்குள்ளே இந்த ஹோல்டர் நான் வந்து ஹோல்ட் பண்ணும்போது எனக்குள்ளே வந்துடணும் ஜெக்கே சொல்கிறாங்க. இருக்கிறவங்க சொல்கிறாங்க பாரு ஹேண்ட் கூட சொல்கிறாங்க. எதுக்கு சொல்ல கூட சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மி ஹேண்ட் கொடுக்குறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி அவரோட ஹேண்டுக்குள்ள ஜிம்மி ஹேண்ட் வைக்கிறாங்க. பார்த்தா அந்த ஹேண்டு ஃபுல்லாக அந்த ஜெக்கோட ஜிம்மி ஹேண்டுக்குள்ளே போயிடுச்சு. ஜெக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு இது குழந்த மாதிரி இருக்குடா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க இப்போ தான் கிஸ் பண்ண அது கிஸ் பண்ணுறேன் வேறு ஓகே அது பாய் ஃப்ரெண்டாக கிஸ் பண்ணுறது வேறு என்னன்னு பார்க்க நீ குழந்த மாதிரி இருக்கடா என் ஹேண்டுக்குள்ளே வந்துருச்சு எனக்கு ரொம்ப ஆசை இருக்கும் ஹேண்டு பார்க்கறதுக்கு சொல்லி ஜேகே ஜிம்மி ஹேண்டை கிஸ் பண்ணுறாரு ரொம்ப கச்சிக்கிறாரு ஹேண்டுக்குள்ளே. ஜிம் பார்க்குறீங்க எவ்வளோ சாஃப்டாக பேசணும் அவனுக்கு தெரியாது அதுக்கு. ஜிம் பார்க்குறேங்க உனக்கு இவ்வளோலாம் சாஃப்டாக பேச தெரியுமா சொல்கிறாங்க. பேச சொல்லி உங்ககிட்ட மட்டும் ஜெக்கே சொல்கிறாங்க. நிஜமாவா உங்ககிட்ட மட்டும் இவ்வளோ பேச சொல்ல செல்லும் ஜெக்கே சொல்கிறாங்க. ஜிம் கிட்ட பார்த்துருக்காங்க அழகாக நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்காங்க. அப்புறம் நீ என்ன வந்து எல்லாருக்கிட்டையும் எனக்கு பிடிக்கலன்னு சொல்கிறீங்க சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க அது ஸ்டார்டிங்கில் பிடிக்கல சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க இப்போ அவ்வளோ பிடிச்சிச்சு சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம் நான் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு எங்கள் அப்பா அம்மா கூட ஃபாரின் ஷிப் போயிருந்தேன்னா சொல்கிறாங்க. என்னோட ஹால் டேஸ்க்காக சொல்கிறாங்க. ஆமாம் அப்போ வந்துட்டு நான் வந்து ரிட்டர்ன் வரும்போது உங்கள் கண்ணில் ஒரு லவ் பார்த்தேன். ஏன்னா நான் ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் வந்து போய் நான் மற்றவங்களாம் ஜிம்மில் இருக்குன்னு கேட்டாங்க. நீ பார்த்தல அந்த பார்த்த விதம் ஒரு மாதிரி ஏக்கமா ரொம்ப ரொம்ப டேஸ் மிஸ் பண்ணி ஒன்று என்னை பார்த்ததுக்கப்புறம் உனக்கு அஃபேஸோட ஹாப்பினஸ் இருந்துச்சுல நீ ஸ்மைல் பண்ணல எனக்கு அப்போ புரிஞ்சிச்சு நீ வந்து எவ்வளோ லவ் பண்ணுற சொல்லிட்டு ஸ்டார்டிங் நான் கூட பயந்துட்டேன். நீ ஜஸ்ட் டீஸ் பண்ணுறேன் என் கூட ப்ளே பண்ண நினைக்கிறேன் சொல்லி நினச்சி அப்படி தான் பயந்தேன். ஃப்ரெண்ட்ஸ் கூட சொன்ன கூட அவங்க தான் அப்படி தான் சொன்னாங்க. ஆனால் அந்த டைம் உன் கண்ணை நான் பார்த்தேன்னா அப்போ ரொம்ப டிஃப்ரெண்ட் ஃபீல் இருந்துச்சு. அப்போ நான் பார்த்தப்போ எனக்கே தெரியல நானும் ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் பார்த்தப்போ எனக்கு பிடிச்சிருந்துச்சி உனக்கும் அப்படி தான் என்னை பார்த்துக்கப்புறம் ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணியா அன்றைக்கி தான் புரிஞ்சு லவ் பண்ணுறேன் ட்ரூவாக லவ் பண்ணுறேன் இப்போ கூட ப்ளேலாம் பண்ணல சொல்லிட்டு அப்போ தான் எனக்கு
நினச்சிட்டு ஸ்டார்டிங்கில் அப்படியே நினச்சி அப்ளை பண்ணுறது சொல்லிட்டு எனக்கு இங்கே நிறைய பேர் இங்கே வந்திருக்காங்க அப்படின்ட்டு அப்ரோச்செலாம் பண்ணுவாங்க சொல்கிறாங்க. என்னத்துக்கும் ஆமாம் அப்போலாம் சீக்கிரம் இருக்கா ஆமாம் தான் அவரும் பிள்ளை கூட வரேன் வந்துட்டு மற்றவங்கள்ட்ட வந்துட்டு ஏன்னா நான் வந்து அப்பாக்கிட்ட எங்கள் அப்பாக்கிட்ட அவ்வளோ சீக்கிரம் சொல்ல மாட்டேன். எனக்கு அப்போ ஒரு கமெண்டர் அப்புறம் அவங்க சொல்கிறது இல்லையா என்னோட பர்சனல் ப்ராப்ளம் வச்சு யாரையும் அப்பா ஹார்ட் பண்ணக்கூடாது சொல்லிட்டு நினைப்பாங்க சொல்கிறாங்க. ஜெகே பக்கம் வச்சு ஏன்டா இவ்வளோ உனக்கு இப்படிலாம் ஒரு மனசு இருக்கா சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க இல்லை அது சொல்கிறாங்க. மார்னிங் கூட வந்துட்டு நினச்சி தானே சொல்லியிருப்பேன் அப்பா கிட்ட நீ கிஸ் பண்ண சொல்லிட்டாங்க. அப்படி கூட சொல்ல முடியாது. நீ ஜேகே எல்லாம் சொல்கிறாங்க இது வேறு யாரும் பண்ண ட்ரை பண்ணாலும் நீ சொல்லியிருப்பேன் அப்பா கிட்ட. ஆனால் நான் ஒன்றா பற்றி அப்படி சொல்ல மாட்டேன் சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க ஏன்னா ஹஸ்பண்ட் ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் ஜெயின்னு சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க என்னை தாண்டி பக்கத்தில் பர்சன் கூட வர முடியாது சரியா உன்னை வந்து அப்படிலாம் யாரும் மெசேஜ் பண்ணி நினைக்க முடியாது சரியா நான் இருக்கா ஜெக்கே சொல்கிறாங்க. சின்ன பார்க்குறாங்க எனக்கு தெரியும் நிறைய குட் மேன்ஸ் இருக்காங்க சம்டைம் நிறைய சொல்கிறாங்க நிறைய பேட் பீப்புள் இருக்காங்க சொல்கிறாங்க. நம்ம தான் பத்திரமா இருக்கணும்னு சொல்கிறாங்க. நான் பார்த்து பண்ணுறேன் தங்கமே ஜெக்கே தான் கொஞ்சிட்டு இருக்காங்க. சின்ன பார்க்குறாங்க சரி போ அப்படி சொல்கிறாங்க. போகணும் மாமும் சொல்கிறாங்க அப்பா அம்மா இருப்பாங்க போ சொல்கிறாங்க. ஜெக்கே வந்து கொஞ்ச நேரம் சொல்கிறாங்க இன்னும் யாரை பார்த்துட்டு போகிறாங்க போ சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கே தான் அப்போ நைட்டு சொல்கிறாங்க நைட் சொல்கிறாங்க நைட்டு வரையா ரவுண்ட்ஸ் போகணும் வரையா சொல்கிறாங்க. அது அப்பா வந்து வரேன் சரியா சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு ஜெக்கி போய்ட்டு விட்டா சொல்கிறாங்க. லாஸ்ட் பெக்க சொல்கிறாங்க பெக் அவங்க சொல்கிறாங்க வேணாம் சொல்கிறாங்க. ஜெக்கி பிடிச்சி பெக் பண்ணுறாங்க. பாய் சொல்கிறாங்க ஜிம்னா வந்துட்டு பாய் சொல்கிறாங்க போடி போயிடாரு. ஜெக்கிக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு வச்சோ அவள் அப்படி சொல்ல கூட பரவாயில்ல எவ்வளோ அழகாக பேசுகிறான்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு ஜிம் பார்க்குறாங்க ரொம்ப நல்லா வந்தா அப்படி ஜிம் நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ இவங்களை பாசமாக இருப்பான். ஸ்டார்டிங்கில் அவங்க மற்றவங்களே பண்ணும்போது எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு ஏன் இப்படி பண்ணுறாங்க எனக்கு வந்துட்டு ரொம்ப எங்கே தானே வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி நினச்சேன். எனக்கு அங்கே மற்றவங்களும் கொஞ்சம் எப்படியா கொஞ்சம் மெச்சூரிட்டி வருவாங்க. ஜிம் ஜெயிக்க வந்துட்டு காலேஜ் படிக்க முடிச்சுட்டு வந்துருப்பாரு அப்படின்னு கூட. ஆனால் எனக்கு கொஞ்சம் அந்தளவுக்கு வந்துட்டு மிலிட்ரி சர்வீஸில் உள்ள அந்த சோல்ஜராக கொஞ்சம் ரொம்ப பெரியவங்களாக இருந்திருப்பாங்க. அப்போ அவங்க ஜெயிக்க ஈஸியாக புள்ளி பண்ண ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஜெயிக்க வந்துட்டு ரொம்ப ஸ்டார்டிங்கில் புள்ளி ஆயிருப்பார். மற்ற புள்ளி பண்ணுறப்போ அவர் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பார். போக போக தான் அவர் வந்து அதில் கொஞ்சம் வெளில வந்துட்டு அவரே போல்டாக இருப்பார். அப்போ ஜிம் ஹாப்பியாக இருக்கும். ஜிம் பார்த்துருக்காங்க நான் ஹாஜின் நினச்சிட்டு கூட சொல்லவே பிடிக்கும்னு சொல்லிட்டு எனக்கு சொன்ன பண்ண தெரியல ஜிம் நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ அப்படி நைட்டு தான்டா ஜிம்ல அப்பா ரெண்டு பேர் நடந்துருக்காங்க. அது வழியாக எனக்கு எல்லாத்தையும் பார்ப்பாங்க நைட்டில் யாரும் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ரவுண்ட்ஸ் வந்து கமெண்டாக ஒரு பார்த்துட்டு போயிரு. அவங்க கூட இன்னொரு பர்சன் வருவாங்க 2-3 பர்சன் வருவாங்க கூட. எனக்கு நம்ம ஜெக்கோட ஜிம்ல அப்பாவுக்கு எப்பவும் கூட 2 பேர் வந்துட்டு இருப்பாங்க பாடிகார்ட்ஸ் மாதிரி. அவங்க வந்துட்டு மிலிட்ரி கேம்பில் இருப்பாங்க. அவங்க எப்பவும் கூட வந்துட்டு இருப்பாங்க. இப்போ ஜிம் போயிட்டு இருக்காங்க. ஜிம்ல அப்பா அந்த பாடிகார்ட்ஸ் போயிட்டு இருக்காங்க. லைனாக பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பிளேஸ் அப்படி சரி பண்ணுங்க சொல்லிட்டாங்க. ஓகே சொல்லிட்டாங்க இதை மாற்றணும் அதை மாற்றணும் சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு. இப்போ ஜிம் போயிட்டாங்க டக்குனு ஜிம்ல ஒரு ஹேண்டாக ஒரு பர்சன் ஜிம் திரும்பி பார்த்து செக்கிங் இருக்காங்கன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இதே சொல்லிட்டாங்க இந்த பிடி சொல்லிட்டாங்க. ஜிம் வாங்கிக்கிறாங்க. அது வந்து ஒரு காட்டன் கேண்டிடேட் ஓகே ஜிம்முக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம ஜிம்மில் அடிக்கடி கேட்பாரு அவங்க அப்பா வாங்கி தர மாட்டாங்க. ஏன்னா சாப்பிட வந்துட்டு ஹெல்த் ஸ்பாயில் ஆகும் சொல்லிட்டு ஜேக்கே வாங்கி தராங்க. ஏன்னா ஜேக்கே வந்துட்டு வந்து அவர் ஓன ஹேண்ட் மேலே பண்ணியிருக்காரு காட்டன் கேண்டியா ஜிம்முக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜிம் பார்க்குறீங்க நீ பண்ணியா அவங்க சொல்கிறாங்க. ஜிம் அவர் மாதிரி வச்சுட்டு ஜேக்கேக்கு கொடுக்குறாங்க. சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க சுற்றி அவங்க அப்பாவும் இந்த பாடி மட்டும் போயிட்டு இருக்காங்க. ஜிம் டக்குன்னு அவர் மவுத்தில் காட்டன் நினச்சிருக்கு. அப்படி கிஸ் பண்ணி அது ஜேக்கேட கொடுத்துட்டு போயிடாரு. ஜேக்கேக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு. வச்சோ ஜேக்கே வந்து குளிச்சிட்டு இருக்காரு. ஜாக்சனுக்கு ஆகி பார்க்குறாங்க. டே நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் நீங்கள் பீர் வாங்கி தடா சொல்கிறாங்க. டே சொல்கிறாங்க எனக்கு பீர் வாங்கி தடா சொல்கிறாங்க. அப்புறம் ஜேக்கே வந்து சரி சொல்லிட்டேன் வெளில போய்ட்டு வந்து பீர் வாங்கி தராங்க. இப்படியே அழகாக பாஸ் ஆகிட்டு இருக்கு. டெய்லி செக்கே வந்துட்டு எப்படின்னா ஜிம்முக்கு யாருக்கும் தெரியாமல் ஜிம்முக்கு எல்லாம் வாங்கி தரணும். ஜிம்மில் ஆக்செப்ட் பண்ணிக்கிட்டு போயிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் ஜிம்மில் போய்ட்டு 12th என்ட்ரு ஆகிட்டாரு. இன்றைக்கி எப்படின்னா ஜிம்மில் 12th போனதுனால ஃபுல் டியூஷன் வீடு போட்டு தான் ஜேக்கே பார்க்குறதுக்கு ஜிம்முக்கு டைமே கிடையாது. எனக்கு அந்தளவுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக போயிட்டுருக்கு. ஒரு பக்கம் ஜேக்கே எனக்கு இன்னொரு யூனிட்டுக்கு வர போயிருக்காரு. அங்கே போயிட்டு அப்படின்னா அங்கே ரொம்ப தேவைப்பட்டால் கூப்பிடுவாங்க. அதுவும் ரொம்ப பெரிய யூனிட் தான். அங்கே போய்ட்டு கொஞ்சம் ஒர்க்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. அங்கே இங்கே மாறி இருக்கிறதுனால டைம் விடுறதே இல்லை. ஜேக்கேக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என் ஜிம்மை பார்த்து எவ்வளோ டேஸ் ஆகுது சொல்கிறாங்க. ஆமாண்டா நான் கூட அந்த பிள்ளை பார்த்து ரொம்ப டேஸ் ஆகிடுச்சு அதற்காக சொல்கிறாங்க. எனக்கு ஆமாண்டா நான் கூட வண்ட பார்த்து ரொம்ப டேஸ் ஆகிடுச்சு சொல்கிறாங்க. ரொம்ப பிஸி ஆகிட்டேன். ஆமாம் சொல்லிட்டு படிக்கணும் விட்டு எனக்கு 12th எக்ஸாம் மார்க் எடுக்கல அவங்க அப்பா அவ்வளோ தான் பனிஷ் கொண்டு வர அப்படி சொல்லிட்டு ஜாக்சன் சொல்கிறாங்க. ஆமாம் அவருக்கு மார்க் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எனக்கு அவரோட பையன் இல்லையா சொல்கிறாங்க. ஆமாம் ரொம்ப டிஸ்பிளான் நினைப்பாரு நல்லா படிக்கணும்னு நினைப்பாரு சொல்லிட்டு நம்ம ஜாக்சன் சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜிம் நல்லா அச்சோ அங்கா பார்த்து எவ்வளோ டேஸ் ஆச்சு ஜிம் நினைக்கிறாங்க. இப்போ ஜிம்மில் அம்மா தான் ஜிம் செல்லாம் சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க அங்கே போய் பண்ணிக்கு தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்காது உட்கார சொல்லி ஜிம்மில் அம்மா வந்து உட்காருங்க நான் உனக்கு ஹெட் மாஸ்டர் பண்ணி விடுறேன் சொல்கிறாங்க. சரிம்மா சொல்லிட்டு ஜிம்மில் அம்மா தான்டா இப்போ ஜிம்மில் அம்மா ஜிம்முக்கு அழகாக ஹெட் மசாஜ் பண்ணிட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க அம்மா நல்லா இருக்கு சார் நல்லா இருக்கா சார் ரொம்ப டென்ஷன் டிப்ரெஷன் அதிகமாக இருக்கலாம் உனக்கு ஜிம்மில் அம்மா அழகாக ஹெட் மசாஜ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க மைக்கில் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதாவது சோல்ஜரை பார்க்குறதுக்கு அவங்களோட ஃபேமிலி வந்திருக்காங்க சொல்கிறாங்க. இன்னைக்கு வந்து விசிட்டிங் ஹவர்ஸ் ஜிம் பார்க்குறாங்க. இன்னைக்கு விசிட்டிங் ஹவர்ஸா சொல்லி இது வரைக்கும் ஜிம் வந்து யாரையும் போயிட்டு பார்த்துக்கிட்டு வெளியெல்லாம் போயிட்டு அதையும் முடிச்சுட்டு சோல்ஜரை பார்க்க அவங்க ஃபேமிலி வராங்களே அதை ஜிம் பார்த்ததே இல்லை. இப்போ நம்ம ஜேக்கே தான் கூப்பிடுறாங்க. ஓகே 59 ஜான் ஜேக்கு சோல்ஜர் அப்படி கூப்பிடுறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க ஜேக்கே ஃபேமிலி வந்திருக்காங்களா ஜிம் பார்க்குறாங்க வீட்டில் நான் பார்த்ததே இல்லையா ஜிம் எனக்கு ஒவ்வொரு டைம் வந்து ஹாலிடேஸ் தான் வருவாங்க. ஜேக்கே ஃபேமிலி மேக்ஸிமம் ஹாலிடேஸில் வருவாங்க. அந்த டைம் ஜிம் வெளில போயிடுவாரு கூட அவங்க பேரண்ட்ஸ் கூட வெளில எங்கேயாச்சு போயிடுவார். ஜிம் பார்க்குறமா சொல்லிட்டு பார்த்து சொல்கிறாங்க நானே வெளில போக சொல்கிறாங்க. ஏன் பண்ணிக்கு தான் லீவ் கிடச்சிருக்கு வீட்டில் ரெஸ்ட் எடுக்க சொல்கிறாங்க. இல்லை நான் வெளில போகிறேன் சீக்கிரம் பண்ணி விடுங்க சொல்கிறாங்க. ஜேக்கி ஜிம்மில் போக சரி ஓகே சொல்லிட்டு ஹெட் மாஸ்டர் பண்ணிவிட்டு போக சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் வெளில வராங்க. இப்போ ஜேக்கி போயிட்டு இருக்காரு. ஜிம் பார்க்குறாங்க நான் இது வரைக்கும் பார்த்துரு ஜேக்கோட பேரண்ட்ஸ் ஜிம்மில் போகிறாங்க தெரியாமல் பார்க்கலாம் சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு. இப்போ ஜேக்கி வெளில வராங்க. பார்த்து ஜேக்கி ஒரு பொண்ணு ஓடி ஹக் பண்ணிடா அவங்க கேட்டுக்குள்ள ஜேக்கி என்ட்ரு ஆயிருப்பாங்க. கேட்டுக்குள்ளலாம் அவங்க அளவு கிடையாது. ஜேக்கி கேட்டுக்கு வெளில தான் அங்கே நிறைய டென்ட்லாம் போட்டிருப்பாங்க. அது வந்து அவங்க ஸ்டே பண்ணுற மாதிரி இவ்வளோ அவர்ஸ் அவங்க இருக்காங்களோ அவ்வளோ
ஹவர்ஸ் அவங்க ஸ்டே பண்ணிக்கலாம். ஃபுட்டெல்லாம் எடுத்துட்டு வாங்க, எல்லாம் எடுத்து கொடுப்பாங்க. இப்போ நம்ம ஜெக்கே பார்த்து பொண்ணு ஹக் பண்ணி ஜிம் பார்க்குறீங்க, இது யாரு இவருக்கு ஜெக்கே ஹக் பண்ணுறா. சில பின்னாடி ஜாக்சன் காய் வந்திருப்பாங்க. ஜிம் பார்க்குறீங்க, ஏய் காய் சொல்கிறாங்க. குள்ள வண்டே உன்னை பார்த்து எவ்வளோ சாட்சியே சொல்லி வந்து பார்க்குறாங்க. அப்படியா இருக்கும் செல்லம் அவங்க சொல்கிறாங்க. காய் கேட்குறாங்க, அது விட்டுறா சொல்கிறாங்க. ஏன்டா கேட்குறாங்க, அது யாரா சொல்லி கேட்குறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க, அதுவா சொல்கிறாங்க. அது ஒயின்னு சொல்கிறாங்க. ஒயின்னு சொல்கிறாங்க, என்ன ஒயின் அது யாரு கேட்குறாங்க. அதே ஜெக்கெட் மாமா பொண்ணு சொல்கிறாங்க. மாமா பொண்ணு அவங்க சொல்கிறாங்க. ரொம்ப பிடிக்கும் சொல்கிறாங்க. இப்போ ஜாக்சன் பார்க்குறவங்க ஆமாம் அவங்க அப்போ ஜெக்கெட் அப்பா கூட அவ்வளோதான் ஜெக்கேக்கு மேரேஜ் பண்ணி ட்ரை பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்சன் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க, நீங்க என்ன சொல்றீங்க கேட்குறாங்க. ஆமாட்டா அது பொண்ணு மேட்ச் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு ஜெக்கெட் ரொம்ப பிடிக்கும் சொல்றாங்க. என்னதுக்கு ஆமா ஜெக்கெட் பிடிக்கும். ஜெக்கெட் வந்து யார்ட்டும் சாப்பிட்டு பேச மாட்டாங்க, அவ்வளோ தவிர சொல்றாங்க. எனக்கு அவன் எந்த பொண்ணுகிட்ட சாப்பிட்டு பேசுனதில்ல. அவங்க அம்மா அதுக்கப்புறம் அவங்க அம்மாக்கு அப்புறம் அவங்க சாப்பிட்டு பேசுறாங்க. அவதான் அப்படி சொல்றேம்மா காய்ஞ்சியாக டாக்டர் சொல்றாங்க. ஜிம்முக்கு அவ்வளோ ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்ப என்ன பண்ற சொல்றதுலாம் சொல்றாங்க. இப்ப மனசு நினைச்சிட்டு இருக்காரு அவரு. ஜிம் பார்க்குறாங்க, என்ன சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அப்போ எப்படி ஹக் பண்ணலாம் சரி. இப்போ ஜெக்கே வந்து கூட ஹக் பண்ணுறாங்க. எப்படி இருக்குது ஏன்னு சொல்லிட்டு ஜெக் கேட்குறாங்க. ஜிம் பார்த்து அப்படி ஒரு கோவம். ஜிம் எதுக்கும் இல்லவோ அப்போ அவ்வளோதான் பிடிக்குமோ. ஜிம் பார்த்துருக்காங்க. ஏன்னா ஜெக்கே அந்த அளவுக்கு ஸ்மைல் பண்ணி பேச ஜெக்கே ஜிம்மு பார்த்து இல்லை ஜிம்ட்டு பேசுவார். அவர் மற்ற யாருக்கு பேச மாட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க, மறைச்சு பார்க்குறாங்க. குறுக்குன்னு சொல்லிட்டு இப்போ ஜெய் ஒயின் வந்துட்டு இந்த அவனுக்கு சொல்லிட்டு ஃப்ளவர் சொல்லிட்டு கொடுக்குறா. ஜெக்கி பார்க்குறாங்க. தேங்க்யூ சொல்லிட்டு வாங்கிக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, யூஸ்வலாக கேர்ள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை ஒய்ஃப் அவங்க தானே கொடுப்பாங்க ஃப்ளவர்ஸ்லாம். இப்போ இவங்க கொடுக்குறாங்க கேர்ள் ஃப்ரெண்டா இல்லை ஒய்ஃபா. ஜிம் பார்த்துருக்காங்க. ஒய்ஃப் ஆக போகிறவங்க கொடுத்துட்டு இருக்காளா. ஜிம்னால ஏற்றுக்க முடியல. ஜிம் பார்க்குறாங்க. அப்புறம் என்கிட்ட போய் தான் சொன்னியா. ஜிம் பார்க்குறாங்க, நான் தான் நம்பிட்டணும் அப்படியே இருக்கும் போல எல்லாம் சொல்லிட்டு ஜிம் பார்த்துருக்காங்க. இப்போ நம்ம காய் ஜாக்சன் சரி சொல்லலான்னு பார்க்குறாங்க. ஜிம்மிட்ட இல்லடா அது ஜஸ்ட்டு சொல்லிட்டாங்க. அதுக்குள்ள ஜிம் திரும்பிறாங்க. போயிட்டு போக நடக்க ஆரம்பிச்சிடாரு. ஜிம்மின்னு சொல்லிட்டாங்க. ஜிம் காதலி வாங்கல. அப்புறம் நான் போயிட்டே இருக்காரு. காய் பார்க்க என்னடா அமைதியாக போகிறான்னு சொல்கிறாங்க. தெரியலையே சொல்லிட்டாங்க. சரி வீட்டுக்கு அவனுக்கு தெரியாது. அவன் ஜெக்கே தான் லவ் பண்ணுறான். அவன் ஒயினுக்கு அத்தை போடுது. நான் சொல்லிட்டு வந்து வாங்க நம்மளுக்கு போகலாம் சொல்லி போயிடறாங்க. வீட்டுக்கு போய் பார்க்கலான்னு போயிட்டாங்க. இந்த பக்கம் ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்காது. எல்லாமே போயிட்டு போயிட்டான் பிள்ளைலாம். நீ ஜஸ்ட்டு ப்ளே பண்ணியிருக்க. எனக்கு நீ யாருமே ஹக் பண்ணதில்லை. ஏன்னா யார் வந்து இப்படி ஃப்ளவர்ஸ் கொடுப்பாங்க மிலிட்ரியில் பாசம் ஃப்ளவர்ஸ் கொடுக்குறாங்கனாக்கா அது வந்துட்டு இவங்க தான். நீ வந்து இப்போ சென்ட் ஆஃப் ஆகிறப்போ உங்கள் மிலிட்ரியிலே கொடுப்பாங்க ஃப்ளவர்ஸ். இல்லைனாக்கா அவங்க வந்துட்டு பொண்ணோட வீட்டில் இருந்து யாராவது கொடுக்குறாங்கனாக்கா அது எப்படி ஜிம்முக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜிம் நம்மளாம் அடிச்சு வந்துருக்காங்க. எனக்கு ரொம்ப பார்க்க மாட்டேன் பேச மாட்டேன். ஜிம் தான் ஹேட்டிவ் ஜெக்கிக்கு ரொம்ப ஜிம்முக்கு மாதிரி அடுத்த ஜிம் ரொம்ப சென்சிட்டிவ். பார்க்கலாம் அப்படி பார்த்துட்டு ரொம்ப டக்குனு ஈஸியாக ஹாட் ஆகிடுவார். ஜிம் பண்ண வீட்டில் கலந்து நம்ம பார்க்க என்ன பார்த்தாங்க. வெளில போனால் சொல்கிறாங்கம்மா நான் வெளில போகல சொல்கிறாங்க. சரி ஓகேவா சொல்கிறாங்க. அம்மா மசாஜ் பண்ணி விடுவா சொல்கிறாங்க. இல்லை தூங்கணும் சொல்கிறாங்க. தூங்கணுமா சரிவா தூங்க சொல்லி அம்மா தான் இப்போ தூங்க வச்சுறாங்க. ஜிம் அப்படி படுத்துட்டாரு. இப்போ ஜேகே ரொம்ப நேரம் அவங்க ஃபேமிலி டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த டே ஃபுல்லாமே ஜேகே வந்துட்டாங்க. ஜிம்மி பார்க்கவே இல்லை. இப்போ ஆல்மோஸ்ட் 1 வீக் ஆகுதுடா. 1 வீக் ஆஃப்டர் ஜிம் வந்துட்டு இப்படின்னா இன்னைக்கு வந்து ரிலாக்ஸாக எடுக்கிற டியூஷன் போயிட்டு மாட்டார் மார்னிங். அப்படி ஜிம் அப்போ பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க பா சொல்கிறாங்க. இன்னைக்கு ஜீப்பில் போறியா சொல்கிறாங்க. ஓகே பா சொல்கிறாங்க. ஜிம் இப்போ எனக்கு ஜிம் சம்டைம் ஸ்கூல் வேலை கூட போவார். சம்டைம் ஜீப்பில் போவார். இப்போ நம்ம டிரைவர் பார்க்குறாங்க. சரி கூட்டிகிட்டு போவா சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே எப்போ நம்ம டிரைவர் வந்து ஜிம் கூட்டிகிட்டு போகிற ரெடியாக இருக்காங்க. ஜிம் அம்மா பாய் மாஸ்டர் போய் உட்காராங்க. அப்புறம் சீட்டில் இப்போ அது ஜீப் தான் பிளாக் கலர் ஜீப் தான். இப்போ ஜேகே பார்க்குறாங்க. ஜேகே வந்து ஜிம் அந்த டிரைவர் போய் பார்க்க அவருக்கு ரொம்ப ஹாப்பி 2 டேஸ்க்கு அப்புறம் ஜிம் வந்து இப்போ தான் வந்துட்டு ஸ்கூலுக்கு வந்து மாறி இப்போ இயர்லியாக இப்போ நார்மலாக போயிட்டுருக்காரு. எப்போ டியூஷன் போய்ட்டு இயர்லியாக இன்றைக்கி தான் வந்துட்டு நார்மலாக ஸ்கூல் போகிறாரு. அது பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சரி ஓகே நீங்கள் ஜிம்மில் பேசணும்னு சொல்லி ஜெக்கே வந்துட்டு டிரைவர் பேர் சொல்லி கூப்பிட்றாங்க. அவங்க பார்க்குறாங்க. சொல்லிட்டு அவங்க கேட்கவே கேட்குறாங்க. எனக்கு வெளில பொண்ணு ட்ராப் பண்ணிங்களா சொல்கிறாங்க. அப்படியே சரி வாங்க சரி கூப்பிட்றாங்க. அப்போ ஜேகே ஓடி போயிட்டு அந்த ஜிப்பில் உட்காராங்க. ஜிம் பார்த்தா இப்போ பேச இப்போ ரொம்ப அமைதியாக இருக்காரு. ஜேகே பார்த்து சரி ஓகே பக்கத்தில் டிரைவர் இருக்காங்க சொல்லிட்டு அமைதியாக பார்த்துட்டு இருக்காரு. மிரரில் பார்க்குறாங்க. ஜிம் பார்த்தா வெளில விண்டோஸ் பார்க்குறாங்க. ஜேகே பார்க்க மாட்டாங்க. ஜிம் எனக்கு ஜிம் ஃப்ரண்ட்டில் உட்காந்துருக்காரு. அவர் நினச்சா அந்த மிரரில் பார்க்கலாம் ஜேகே. ஆனால் ஜேகே வந்து ஜிம்மி பார்க்குறாங்க. ஜேகே பார்க்கவே இல்லை. ஜேகே ஒரு மாதிரி இருக்கு. ஏன் பார்த்தா கூட தப்பா ஜேகே பார்த்துட்டு இருக்காங்க. 2 டேஸ்க்கு அப்புறம் பார்க்குறது ரொம்ப ஹாப்பியாக இருக்காரு. இந்த பக்கம் ஜிம்மில் அவர் பற்றி கேஷுவல் இருக்காங்க. ஸ்கூல் வந்து ஜிம் பார்க்குறாங்க. பாய் என்ன சொல்கிறாங்க. பாய் பார்த்துட்டு அவங்க போயிடுறாங்க. இப்போ ஜேகேக்கு ஒரு மாதிரி இருக்கிற திரும்பி கூட பார்க்கலையே சொல்லிட்டு ஒரு கஷ்டமாக இருக்குது. அட்லீஸ்ட் நான் பார்த்துருக்கேன். இல்லை 2 டேஸ்க்கு அப்புறம் பார்க்குறேன். பக்கத்தில் இருந்திருக்கேன். பார்க்கவே இல்லை. ஜேகேக்கு ரொம்ப கஷ்டமாக என்னமா இருக்கும் சொல்லிட்டு சரி சொல்லிட்டு ரிட்டன் நம்ம கேம்ப் வந்துட்டாங்க. கேம்ப் வந்து ரொம்ப அமைதியாக இருக்காரு. இப்போ நம்ம காய் ஜாக்சன் என்னாச்சுடா சொல்கிறாங்க. இல்லைடா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க எனக்கு தெரியலடா ஜிம்னு பார்க்கவே இல்லை சொல்கிறாங்க. பார்க்கவே இல்லை ஏன் கேட்குறாங்க. அது தெரியலடா அது எனக்கு பார்க்கவே இல்லை. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவ்வளோ சரி பார்க்காம அவங்களுக்கு டைம் இருக்காது பார்க்கல. எனக்கு புரியுது. நானும் அப்படி இருந்துட்டேன். பார்க்க முடியாமல் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி பார்க்கறதுக்கு பேசுறதுக்கு எல்லாம் சான்ஸ் வந்து கூட இல்லை பார்க்கலடா பேசுகிறடா சொல்லிட்டு காமா என்னை பார்க்கவே இல்லை. என்ன பேசினா கூட சரி டிரைவர் வந்துட்டு உங்கள் அப்பாட்ட சொல்லிட்டு பயப்படலாம். ஆனால் எனக்கு ஒரு பார்வை பார்த்தா கூட போதும். நான் ஹாப்பியாக போய்ட்டு பார்க்க கூடடா. இவன் ஸ்கூலில் இறங்கும்போது கூட அந்த டிரைவர் அங்கிட்ட பாய் எங்களுக்கு சொல்லிட்டு போனாங்க. இன்னும் ஒரு வார்த்தை ஒரு செகண்ட் கூட பார்க்கலடா சொல்லிட்டாங்க. ஜெக்கே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு வேளை எப்படி இருக்குமோ சொல்லிட்டாங்க. இல்லைடா கேட்குறாங்க. காய் சொல்கிறாங்க. இப்போ இல்லைடா அன்றைக்கி ஒயின் ஹக் பண்ணலை. அதை பார்த்து ஃபஸ்ட்டு ஒரு படம் சொல்கிறாங்க. ஒயின் ஹக் பண்ண அவன் எப்படா பார்த்தாங்க கேட்குறாங்க. இல்லைடா அன்றைக்கி விசிட்டர்ஸ் வந்தாங்க. அன்றைக்கி ஒயின் கூட ஹக் பண்ணலை சொல்லிட்டாங்க. இப்போ ஜெக்கே பார்க்க என்ன சொல்கிறா
அப்படி கேட்குறாங்க. ஆமாம் அவனுக்கு அவனை பார்த்தான்னு சொல்கிறாங்க. என்ன பார்த்தேன் என்னடா சொல்கிறேன்னு கேட்குறாங்க. ஆமாண்டா அன்றைக்கி அவனை பார்த்துருந்தான் அவன் எனக்கு நான் வந்து பார்த்தேன் நீ கேட்டு கூட போயிருந்தா அப்போது வயனோட ஹக் பண்ணலாம் சொல்கிறாங்க. ஆமாம் அவனுக்கு ஃப்ளவர்ஸாக கொடுத்தாலே சொல்கிறாங்க. ஆமாம் அன்றைக்கி ஜிம்மில் பார்த்து நான் என்கிட்ட கூட கேட்டேன் அன்றைக்கி அது யாரும் சொல்லிட்டு நாங்கள் தான் சொன்னேன். சரி ஓகே அவனை அத்தை பொண்ணுதானே நான் உண்மையாக சொன்னால் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க என்ன சொன்னீங்க கேட்குறாங்க. கொஞ்சம் காய் நடந்தா சொல்கிறாங்க. அத்தை பொண்ணு ஜெக்கோட அப்பாவும் அந்த பொண்ணு தான் மேட்ச் பண்ணி ட்ரை பண்ணாங்கன்னு சொல்லி என்ன இதெல்லாம் சொன்னீங்க சொல்கிறாங்க. எனக்கு ஆஷாக சொல்லிட்டேன்டா சொல்கிறாங்க. ஆனால் அவங்க தெரியும் நீ அவனை பண்ணுற சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க அவங்க தெரியும்டா நீ தான் அவனை தான் பண்ணுற சொல்கிறாங்க. செக் மாதிரி இல்லைடா அவன்கிட்ட இப்படி கேட்டடா சொல்லிருக்கு. சரி ஓகே உனக்கு வந்து மற்றவங்க யாரும் பிடிக்காது நீ டேட் பண்ணலாம் லவ் பண்ணு வச்சுக்கோ எனக்கு அத்தை போய் மாமா பொண்ணு யாரும் இருக்காங்கன்னு கேட்டா நான் சொன்னேன். அப்படி சொல்லி என்ன சொல்ல கேட்குறாங்க. அப்படி யாரும் இல்லை சொல்கிறாங்க. எதுக்கிட்ட யாரும் சொல்கிறாங்க. இல்லை எனக்கு பயம் வச்சு எனக்கு அவன் ஏற்கனவே எனக்கு நம்பருக்கு பயந்தான் இல்லையா அதனால தான் நான் வந்துட்டு என்ன பண்ணேன் ஏற்கனவே நான் ப்ளே பண்ணுறேன்னு நினச்சி பயந்துட்டான். ஒரு லவ் பண்ணுற சொல்லி ப்ளே பண்ணுறேன்னு சொல்லி பயந்துருந்தேன். அந்த ரீசனால சரி அத்தை பொண்ணு மாமா பொண்ணா இருக்குன்னு சொன்னால் இன்ஸ்டாகிராம் ஃபீல் பண்ணுவான்னு சொல்லிட்டு நான் அது அப்பா வர அவர் தங்கச்சி பிள்ளைக்கு மேட்ச் ட்ரை பண்ணுறாரு சொல்லி தெரிஞ்ச அக்கா வந்துட்டு ஹார்ட் ஆகிடும் சொல்லி பயந்து தானே வந்துட்டு இல்லை அப்படி யாருன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்டா சொல்கிறாங்க அப்படி போய் சொல்லி தெரிஞ்சிருக்கணும் அவனுக்கு சொல்கிறாங்க. இப்போ நம்ம எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ என்னடா சொல்கிறாங்க அவனுக்கு இப்போ இவன் ட்ரஸ்ட் இல்லையா ஒரு வேலை சொல்கிறாங்க. ஆனால் நீ அவனை லவ் பண்ணுறவங்க தெரியும்டா ஓகேவா அவனுக்கு ஒன்று பிடிச்சிருந்துச்சி இப்போ 2 பேரும் நல்லா தான் பேசி பழகிருந்தீங்க கேட்குறாங்க. அது சொல்கிறேன் ஜெக்கி ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்ன சொல்லுவான் என்ன பண்ணுவான் அது ரொம்ப பயமாக இருக்குது தப்பாக நினச்சிக்கிட்டணும் அப்படி இல்லை தாங்க ஒன்று தான் லவ் பண்ணுறவங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பேன் ஜெக்கி நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜெக்கி ட்ரை பண்ணுறாங்க ஜிம்கிட்ட பேசுறதுக்காக ஜிம்கிட்ட பேச ஜெக்கி கொஞ்சம் சான்ஸே கிடைக்க மாட்டேங்குது. இப்போ ஒன் ஃபைனலி நம்ம ஜிம் அந்த வீட்டில் இருக்காங்க. இப்போ ஜிம் நம்ம தான் ஜிம்மின் செல்லாம் சொல்கிறாங்கம்மா சொல்கிறாங்க. இந்த மாதிரி நானும் அப்பாவும் அந்த யூனிட்டுக்கு பண்ண சொல்கிறாங்க. அந்த யூனிட்டுக்கு எதுக்குமா சொல்கிறாங்க. அங்கே ஒரு கமெண்டர் வந்துட்டு ரிட்டையர் ஆகிறாங்க சொல்லிட்டு ஆமாம் அப்பாவுக்கு சரி வர சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் ரிட்டையர் ஆகிறாரு அதெல்லாம் பார்ட்டி வைக்கிறாங்க சென்ட் ஆஃப் பார்ட்டி வைக்கிறாங்க. நான் போயிட்டு வருவா சொல்கிறாங்க. ஓகேம்மா சொல்லிட்டு பத்திரமா இருக்கேன் ஓகேம்மா நான் இருந்துக்கிறேன் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லி ஜிம்ல அப்பாவும் அம்மா கிளம்பி போயிடுறாங்க. எனக்கு ஜிம்ல அம்மா மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் இருக்காங்க மெடிசன் டிபார்ட்மெண்ட் இருக்காங்க. அது ரீசனால அவங்க போய் தான் ஆகணும். அவங்கள்ட்ட போய் வந்து பார்ட்டி போயிறாங்க. வேற ஒரு யூனிட் அந்த யூனிட்ல வந்து நம்ம அந்த ஒரு கமெண்டர் வந்து ரிட்டையர் ஆகிறாங்க சொல்லிட்டு அவங்களை சென்ட் ஆஃப் பண்ணுற பார்ட்டிக்கு அவங்க போயிடுறாங்க. இந்த பக்கம் ஜிம் வீட்டில் தான் இருக்காங்க. கொஞ்சம் ஜெக்கி பார்க்குறாங்க. உங்கள் பேரண்ட்ஸ் 2 பேர் காரில் கிளம்பி போகிறது பார்க்குறாங்க. பார்த்துட்டு வந்து பார்க்குற எங்கே போகிறாங்க சொல்லிட்டு ஒரு பர்சன்ட் கேட்குறாங்க. அவங்க சொல்கிறாங்க அதுவும் சோல்ஜர் அவங்க வந்துட்டு அந்த யூனிட்டுக்கு போகிறாங்க. அந்த யூனிட்டுக்கு ஆமாம் அந்த யூனிட்டுக்கு போகிறாங்க. அவங்க ஒரு நேம் சொல்கிறாங்க அவராக சொல்கிறாங்க. அவங்க வந்து ரிட்டையர் ஆகிறார் இல்லையா சரி இல்லை ஆமாம் சொல்கிறாங்க. அவர் இங்கேருந்து அங்கே போயிருப்பாரு அந்த அவர் வந்துட்டு அவர் சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்கான பார்ட்டி 2 பேர் போகிறாங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கியும் சரி ஓகே சரி பார்க்குறாங்க. பார்த்தா வீட்டில் லைட் வந்து ஆனில் இருக்குது. சரி ஜிம்மிட்டு போகணும் புரியுது சரி ஓகே ஜிம்மிட்டு பேச ஒரு சான்ஸ் கிடையாது டோர் ஆக் பண்ணுறாங்க. ஜிம் பார்த்தா யாரை கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி வந்துட்டு ஜிம்மின்னா ஜெக்கே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க என்ன மீன் சொல்கிறார் ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி ஒரு மார்க்கெட் சோல்ஜரா சொல்லிட்டு ஜெக்கி ஒரு மார்க்கெட் ஒரே போல ஜிம்மி ஜெக்கி சோல்ஜர் கூப்பிட்டு மாட்டாரு. அதுக்கு மாதிரி வேண்டாமா நீ டோரா ஓப்பன் பண்ண பேசணும்னு சொல்கிறாங்க. என்ன பேசணும் ஜிம்மி டோரா வந்து இன்சைட் வந்துட்டு கேட்டிருக்காரு. இல்லைடா நான் வந்து இவங்கள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க டோர் ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க. நீங்கள் என்கிட்ட சத்தம் எதுவும் சொல்கிறது தேவையில்ல சரியா ஜிம்மி சொல்கிறாங்க. இல்லைடா என்னோட பேசி அவங்களால சொல்லிட்டு அந்த மாதிரி டோர் ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க. பாருங்கள் எனக்கு எதுவும் உங்கள்கிட்ட கேட்க வேணாம் ஓகேவா உங்கள் ஒய்ஃபோ இல்லை உங்கள் ஃபேன்ஸோ யாராலும் உங்கள் பார்க்க வரலாம் நீங்கள் யாருக்குன்னா டைம் சொல்லுங்க ஓகே தப்பு இல்லை சரியா நீங்கள் வந்துட்டு கூட ப்ளே பண்ணிங்கன்னு தெரியல அப்போ நான் தப்பாக புரிஞ்சுட்டு ஓகேவா ஒரு ப்ளீஸ் ஜிவா என்னை விட்டுருங்க ஜிம்மி சொல்கிறாங்க. ஜெக்கோ மாதிரி இல்லை தப்பாக புரிஞ்சுட்டு ஓகேவா நீ தான் உங்கள் நீ தான் ஒய்ஃப் நீ தான் சரி ஒய்ஃப் பாய் ஃப்ரெண்ட் நீ தான் சரி ஏதாச்சும் புரிஞ்சிக்கோ. அவள் ஜஸ்ட் நான் அத்தை கொண்டா ரொம்ப நல்ல விட அவளுக்கு ரொம்ப நல்ல பொண்ணு இன்னசென்ட்டான பியூர் ஹார்ட் லைக் உடம்புடா இருப்பா அவளுக்கு அது எனக்கு பிடிக்கும் மற்ற யாரும் நான் டச் பண்ண விட மாட்டேன். ஆனால் ஏன் அத்தை பொண்ணு அவளுக்கு ரொம்ப நல்ல பொண்ணு அந்த ரீசனால தான் ஓகேவா அவளுக்கே வந்துட்டு நான் லவ் பண்ண சொன்னச்சிக்கி அவளும் ஹாப்பியாக இருப்பா சரியா புரிஞ்சிக்கோ சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க இல்லை அவங்க லவ் பண்ணுறாங்க சொல்கிறாங்க. ஜெக்கி ஒரு மாதிரி கதை சொல்கிறாங்க அவங்க லவ் பண்ணுறாங்க அதை ஃப்ளவர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. எனக்கா ஜஸ்ட் ஒரு அத்தை பண்ணவங்க வந்து கொடுக்கல உங்கள் ஃபேன்ஸ் நல்லா கொடுக்குறாங்க சொல்கிறாங்க. அப்படி இல்லைடா செல்ல உங்கள் பாரு சொல்கிறாங்க. பாருங்க ஜெக்கி இதுக்கப்புறம் என் லைஃப்பில் ப்ளே பண்ண நினைக்காதீங்க ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. ஜிம்மி தான் ஜெக்கி அழக ஆரம்பிக்கிறாங்க அந்த கோவில் உள்ளே ஜெக்கி பார்க்கணும் பாரு ஜிம்மி அது ரொம்ப கஷ்டமாக இருந்தால் டோரப் பண்ணுறா ப்ளீஸ் தான் சொல்லி ஜெக்கி சொல்கிறாங்க. பாரு உண்மையாக ஒரு பர்சன் லவ் பண்ணிச்சுக்கே அந்த பர்சன் தான் லவ்வுக்காக ஃபைட் பண்ணணும் சரியா அவங்க லவ் பண்ணிச்சுக்கே எப்படி தான் ஈஸியாக அதுக்கு போட்டுருவாங்க நீ அப்படி தான் சொல்லி கேட்குறாங்க. ஜிம் அங்கே இருக்காங்க சொல்லி அப்படி தான் உனக்கு எப்படி லவ் எல்லாரும் ஈஸியாக போடல சொல்கிறாங்க. அப்படி உண்மையாக லவ் பண்ண அப்படின்னாக்கா நீ நம்ம லவ்வுக்காக ஃபைட் பண்ண மாட்டியா ஜெக்கி கேட்குறாங்க. நான் எதுக்கு ஃபைட் பண்ணும் யாரும் ஒரு பர்சன் சொந்தமான ஒரு பர்சன் நான் ஃபைட் பண்ணுவோம் கேட்குறாங்க. இங்கே பாரு லவ் பண்ணுற ஒன்று தான் இருக்கிற ப்ராமிஸாக நான் வந்துட்டு வேணும் லவ் பண்ணதில்லை அப்படி யோசிச்சது கூட இல்லை சரியா ப்ளீஸ் புரிஞ்சுக்கூடா ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் தான் எனக்கு நீ தேவையில்ல ஜிம் சொல்கிறாங்க. அப்படி இல்லை சொல்லிட்டு போய் தானே சொல்லியிருக்காரு மட்டும் கேட்டேன் உனக்கு அத்தை பையன் மாமா பொண்ணு அப்படி யாரும் இருக்காங்க கேட்டேன் என்ன சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்கணும் அது இன்ஸ்டாகிராம் ஃபில் பண்ணி வச்சுட்டு நான் இன்ஸ்டாகிராம் ஃபில் பண்ணி நினச்சிட்டு அப்புறம் சொல்ல மறக்கல நீ உனக்கு பயம் சரியா சொல்லிட்டு இந்த இருக்க வரைக்கும் உனக்கு யூஸ் பண்ணணும் போரிங்காக இருக்கும் பல லவ் கேம் ப்ளே பண்ணிருக்கா சொல்லி கேட்குறாங்க. ஜெக்கி ரொம்ப கஷ்டமாக தான் சார் எப்படி பேச வைக்க எனக்கு ஹார்ட் பிரேக் ஆகுது பாரு நான் எதுக்கு ரொம்ப உடஞ்சது அழுது இல்லை உனக்கே தெரியும் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ நான் லவ் கேம் ப்ளே பண்ணி பையன் இல்லைடா ஜெக்கி இங்கே பாரு ஓகே டோர் ஓப்பன் பண்ண ஜெக்கி சொல்கிறாங்க. இப்போ ஜிம் நாங்கள் பாரு எனக்கு ஒரு பிடிக்கல ஒன்று பார்க்க பிடிக்கல ஒன்று பேச பிடிக்கல போ ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்கணும் பாரு தாங்கோ ப்ளீஸ் டோர் ஓப்பன் பண்ண ஜெக்கி பேச முடியாது சொல்கிறாங்க.
சொல்கிறாங்க நான் ஓப்பன் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தா நம்ம காய் ஜேகே ஜாக்சன் பார்க்குறாங்க. ஜேகே இந்த பக்கம் இருந்து அழுதுட்டு பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ நம்ம ஜேகே பார்க்க காய் பார்க்குறே பேக்டர் வழி இருக்கிறோம் இவன் அங்கே அழுதுட்டு இருக்கான் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க இப்போ நம்ம காய் தான் அப்போ ஜேகேயோட ஹெல்ப் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போகிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க போயிருப்பாங்க ஜிம் நினச்சிட்டு அப்படி டோரில் சாஞ்சி பயங்கரமாக ஆடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஜேகே தான் ஜிம் முன்னில் போட்டாங்க. ஜிம்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ஜிம் பயந்துறாங்க ஒரு செகண்ட். எனக்கு பேக்டர் வழியாக இருப்பாங்க எல்லாருமே பேக்டர் ஓப்பனாக தான் இருக்கும். ஜிம் பார்க்குறாங்க இங்கே என்ன பண்ணுற சொல்லிட்டு இப்போ காய் ஜாக்சன் பார்க்குறாங்க. பாருடா நாங்கள் சொன்னோம் ஓகேவா நம்ம சொன்ன சொல்லனால கேட்டுக்கோ. வயலுக்கும் வந்துட்டு இவன் பிடிக்கும் ஆனால் ஒரு மாவு பையனை பிடிக்கும் இவன் நம்ம அப்படி கூட நினச்சிருக்கலாம் மேபி மேட்ச் படிக்க போகிற பாசனா ஆனால் அப்படி ஜேகே அப்படி நினச்சிடல ஓகேவா. ஜேகே என்றைக்குமே ஒரு அத்தை படம் மட்டும் தான் பார்ப்பான் மற்றபடி தாண்டி வரும்போது யோசிக்க விட மாட்டான் ஓகேவா. அவனே சொல்லுவான் ஸ்கூலில் நிறைய பேர் ஒயின் படிச்சுடுவாங்க இவன் ப்ரொடக்ட் பண்ணி நினைப்பான் மற்றபடி இவன் ஒன் டைம் போட்டு லவ் பண்ணுவோம் அப்படி யோசிச்சு நான் கூட கேட்டுக்கும் ஏன்னா அப்படி தோணுன்னு சொல்லிட்டு எனக்கு அப்படி ஒயின் அப்படி ஃபீலிங்ஸ் வந்து இல்லை ஒயின் நான் வந்து பார்க்க கூட மாட்டேன் சொல்லி அவன் சொல்லுவான் சரியா. அவர் ரொம்ப நல்ல பொண்ணு அதனால அவங்களுக்கு பாசமாக இருப்பாங்க கேரிங்காக இருப்பாங்க மற்றபடி அப்படி இல்லை ஓகேவா. அவனுக்கு ஒன்று மட்டும் தான் பிடிக்கும் அவளை போட்டு ஒன்று மட்டும் தான் ஓகேவா சொல்லிட்டாங்க. உங்கள் ஃப்ரெண்டுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படி தானே சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படி இல்லை அவங்க பாரு உனக்கே தெரியும் என்கிட்ட பிடிக்க முடியும் எவ்வளோ பிடிக்க சொல்லிட்டாங்க பாருக்குள்ள வாங்க பாரு சொல்லி காய் சொல்லிட்டாங்க. கிட்ட போ காய் சொல்லிட்டாங்க அப்படி சொல்லக்கூடாது ஓகேங்க பாரு அவனுக்கு ஒன்று தான் பிடிக்கும் ஒன்று மட்டும் தான் பிடிக்கும் ஓகேவா. வந்து அவது ஃப்ளவர் வந்து கொடுத்து கையில சொல்ல மாட்டேன் நீ அப்படி நினைக்காது ஓகே. ஒரு மாவு பொண்ணு கூட அதை ஒரு பாஸ்தர் வந்து கொடுக்கலாம் தப்பில் சரியா சொல்லிட்டாங்க. இல்லை இந்த மிலிட்ரி கம்பெனி இருக்கு யார் ஃபேன்சி அதுக்கப்புறம் உங்கள் ஒய்ஃபில் வந்து கொடுப்பாங்க சொல்லிட்டாங்க. சரி சரி ஓகே புரியுது ஓகேவா கொடுத்துப்பா அவன் நினைச்சிருப்பான் நான் ஜேக்கப் நினைக்கிற ஓகேவா. நீ உனக்கு ஜேக்கப் பிடிச்சிருக்குனாக்க நீ ஜேக்கப் லவ்க்காக ஃபைட் பண்ண மாட்டியா ஜேக்கி எனக்கு தான் எனக்கு வேணும்னு சொல்ல மாட்டியா அப்படி தூக்கி போட்டு கேட்குறாங்க. அது மற்ற சுத்தமான பாசனம் இல்லை சரியா அவனுக்கு உனக்கு சுத்தமான பாசம் தான் அங்கே பாரு ஜேக்கி ஒன்று லவ் பண்ணுறான் அவன் ஹார்ட்டில் நீ தான் இருக்க அப்படியே புரிஞ்சுக்கோ அவன் 2 வீக்ஸ் ரொம்ப சஃபர் ஆகிறான் சரியா சொல்கிறாங்க. அவனும் சஃபர் ஆகல நான் வந்து அழுதுட்டு எனக்கு ஸ்டடீஸில் ஃபோக்கஸ் பண்ண திரும்பி நான் தான் கஷ்டப்படுறேன்னு சொல்கிறாங்க. இவன் கூட ப்ளே பண்ணுறா சொல்கிறாங்க. அச்சோ அப்படி இல்லவே இல்லை அவன் ப்ளே பண்ணவே இல்லை அவன் ரொம்ப நல்லா உனக்கு தெரியாதா அவன் மதர் எப்படி இருப்பான் மூவிஸ் ரொம்ப ரொம்ப ட்ரூவாக ஹானஸ்டாக இருப்பான் ஓகேவா காய் சொல்கிறாங்க. ஜிமின் நம்ப மாட்டேன் எனக்கு வேணாம் நீங்களாம் சர்வீஸ் முடிச்சு போகிற வரைக்கும் உங்கள்கிட்ட பேச மாட்டேன் பார்க்க மாட்டேன் சொல்கிறாங்க. அச்சோ சொல்லக்கூடாதுறாங்க பாரு நான் காய் போய் சொல்லுவேன் காய் போய் சொல்லுவேன் அன்றைக்கி வந்துட்டு நாங்கள் போய் சொல்ல நினச்சாக்கா இல்லை அது பொண்ணு வேறு பொண்ணு கூட சொல்லி பண்ணி நாங்கள் உண்மையை தான் சொன்னோம் நாங்கள் யோசிக்கல எனக்கு அவங்களுக்கு ஜேக்கே கொண்டு வந்து பிடிக்கும் நாங்கள் நினச்சிட்டோம் சரியா அந்த மாதிரி யோசிப்பேன் அந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு வாங்க கூட யோசிக்கவே இல்லை சரியா சொல்கிறாங்க. நான் ஃபஸ்ட்டு வாங்க சொல்கிறேன் இன்செக்யூராக ஃபீல் பண்ணுறது புரியுது ஓகேவா ஜேக்கே வந்துடுறா ஓகே உனக்கு மட்டும் தான் சொந்தம் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காய் சொல்லிட்டாங்க. எனக்கு ஜேக்கேக்கு சர்வீஸ் முடிச்சு வீட்டுக்கு கூப்பிட்டு போட்டு ஜேக்கே போக மாட்டேன் சொல்கிறேன் எதுக்காக உனக்காக மட்டும் தானே உனக்காக நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறா சொல்லிட்டாங்க. அங்கே அழகாக ஏசி உட்காந்துட்டு ஒரு சிஓவாக இருக்க வேண்டியவன் இங்கே போய் கஷ்டப்படுறான் ஆனால் எதுக்காக வெயிலையும் மழையிலும் கஷ்டப்பட இருக்காங்க உனக்காக தானே சொல்கிறாங்க. நான் கஷ்டப்பட சொன்னால் கேட்குறேன் நீ கஷ்டப்பட சொல்ல சரியா நான் அவன் இருக்கான் இருக்காங்க அவங்க கூட இருக்கணும் அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிச்சு முடிக்கிறது இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன் அவங்க ஒய்ஃபாக அவங்க கூட்டிகிட்டு போகிற வரைக்கும் அவங்க வீட்டிலேருந்து அந்த வீட்டில் இருந்து அவன் போகணுனாக்கா சர்வீஸ் முடிச்சு போகணுனாக்கா அவருக்கு ஒரு ஒய்ஃபை கூட்டிகிட்டு போகணும் சரியா அந்த இருக்குது அந்த ரீசன் நான் வெயிட் பண்ணிருக்கான் என் அக்கா அவ்வளோ கஷ்டப்பட நீ சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க எனக்கு வேணாம் சொல்கிறாங்க உண்மை ஜெயிக்க உனக்கு வேணாம் கேட்குறாங்க எனக்கு தேவையா சொல்கிறாங்க அப்படியே போயிருக்கேன் ஒயர் மேட்ச் பண்ணி வச்சுக்கிறவா கேட்குறாங்க பண்ணி வச்சுக்கோங்க ஜிம் சொல்கிறாங்க ஜெயிக்க பார்க்குறாங்க காய் பார்க்குறது சரி ஓகேடா வா ஜெயிக்க சொல்லி கூப்பிட்றாங்க ஜெயிக்க பார்க்க சொல்கிறாங்க வாடா உனக்கு ஒயனை மேட்ச் பண்ணி வச்சுக்கலாம் ஓகே ஒயன் கரெக்டாக இருப்பான் இவங்க அப்படி சொல்கிறாங்க அவனுக்கு நம்பிக்கை சரியா அவனுக்கு ரொம்ப லவ் இல்லை லவ் தான் கண்டிப்பாக ஃபைட் பண்ணியிருப்பான் அவன் எந்த சொல்லியிருப்பாங்க சரியா அவங்க சொல்கிறாங்க பார்த்தியா நீ வேணாம் சொல்லி நீ வா நீ அவ்வளோ கஷ்டப்படுற சொல்லி காய் கூப்பிட்றாங்க ஜேக்கே பார்த்தா சரி நீ வாடா சொல்லிட்டு ஜாக்சனும் காயும் ஜேக்கே ஃபோர்ஸ் கூப்பிட்றாங்க இல்லை எனக்கு அவனை தானே பிடிக்கிறேன் அவனை தான் லவ் பண்ணுறேன் ஒயின் தான் லவ் பண்ணல மேட்ச் படிக்க மாட்டேன் சொல்கிறாங்க ஒயின் கரெக்டாக இருக்கா சொல்லிட்டாங்க எனக்கு ஒயின் வேணாம் சொல்லி எனக்கு அவளை நினச்சது இல்லை எனக்கு ஒய்ஃப் தான் ஜிமின் மட்டும் தான் ஜேக்கே சொல்கிறாங்க நீ அவன் தான் பிடிக்கும் சொல்லி நீ வாடா சொல்லி காய் ஜேக்கே ஜாக்சன் ட்ரை பண்ணாங்க ஜேக்கே கூட்டிட்டு போவோம் இப்போ ஜேக்கே பார்த்து இல்லை சொல்கிறாங்க பாரு உனக்கு அவள் கரெக்டாக இருப்பா இவனுக்கு வேணாம் இவன் குழந்தை தரமாக இருக்கான் சரியா உனக்கு இவன் செட் ஆக மாட்டான் நீ வா சொல்லிட்டு போகணும் அவங்க கூட்டிட்டு போகணும் ட்ரை பண்ணுறாங்க ஜிம் பார்த்துருக்காங்க ஜேக்கே பார்க்க இல்லைடா எனக்கு அவன் மட்டும் தான் வேணும் சொல்கிறாங்க பாரு அப்பா சரி அப்பா ஒத்துக்கலாம் சொல்லி எனக்கு இவன் மட்டும் தான் எனக்கு வேறு யாரும் வேணாம் இவன் லைஃப் லாங் வரைக்கும் நான் அந்த மிலிட்ரி சர்வீஸில் ஒர்க் பண்ண ரெடியாக இருக்கேன் சரி இவன் கூட இருக்கிறது இங்கே இருக்க ரெடியாக இருக்கேன் ஆனால் எனக்கு இப்படி தாண்டி வேறு எதுவும் வேண்டாம் யாரும் வேணாம் ஜேக்கே சொல்கிறாங்க இப்போ நம்ம காய் பார்த்தாங்க ஆனால் அவன் தான் உனக்கு ரெடியாக உனக்கு கூட வர ரெடியாக இல்லையே பாரு லவ் பண்ணவே ரெடியாக இல்லை சரியா உன் லவ் கூட சொல்ல லவ்னு சொல்லலை பாரு உள்ளே சொல்லிட்டு பேச நான் பழகுனா உன்னை பற்றி புரிஞ்சுக்காம இருக்கான் பார்த்தியா சொல்கிறாங்க அது சொல்கிறாங்க பாரு நான் ஹக் பண்ண ஒரே விஷயத்துக்காக விட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் இவனை அப்படி லவ் பண்ணுவான் நீ விட்டு சொல்லிட்டு காய் அவன் ஜேக்கே கூட்டு ட்ரை பண்ணுறாங்க. இப்போ ஜிம் எது கழிஞ்சிட்டு காய் ஜாக்சன் ஹேண்ட் தட்டி விடுறாங்க. இப்போ எனக்கு 2 பேரும் ஜேக்கோட ஆளுக்கு ஒரு ஹேண்டை பிடிச்சிருப்பாங்க என்ன சொல்லிட்டு அவன் எனக்கு மட்டும் தான் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் ஜாக்சன் பார்க்க நீ தான் வேணாம் சொன்னேன் சொல்கிறாங்க இங்கே பாரு எனக்கு மட்டும் தான் பாருங்க வயனை வேறு யாருக்கும் மேரேஜ் பண்ணுவாங்க ஓகேவா இவன் எனக்கு ஒன்று தான் ஜிம் சொல்கிறாங்க ஜெக்கி பார்க்குறாங்க ஜெக்கி பார்க்குற ஜிம்னு சொல்கிறாங்க எனக்கு மட்டும் தான் நீ இது ஏமாதிரி நினச்சி பொண்ணு போட்டுருவோம் எப்பாட்ட சொல்கிற ஜிம் சொல்கிறாங்க ஜெக்கி பார்க்குறாங்க பாரு சொல்கிறாங்க எனக்கு மட்டும் தான் ஜிம் ஜெக்கோட ஹக் பண்ணிக்கிறாங்க அவன் எப்படி ஹக் பண்ணான்னு என்னோட ஜெக்கி தானே அவன் எப்படி ஒர்க் பண்ணா ஜிம்ல ஜெக்கி அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ காய்
ஜாக்சன் சிரிக்கிறாங்க. பாத்தியா போஸ்ட் வாட்டர் சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம் அங்கே பாரு காய் ஜாக்சனுக்கு அப்புறம் ஃப்ரெண்டில் ஓகே ஜாக்கின்னு கூப்பிட மாட்டேன். காய் கூட பேச மாட்டேன். நான் சொல்கிறேன் எனக்கு பேச மாட்டேன். நீங்கள் 2 பேரும் நாளைக்கு சாப்பிட்டு சொல்லிட்டு போயிருங்க. இவங்க தான் இருப்பா, இவங்க கூட மட்டும் தான் இருப்பா, இவன் எனக்கு சொந்தம் ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்கணும் அப்படியா காய் பார்க்கணும் அப்படியா? அப்போ உனக்கு அவன் எனக்கு தான் சரி, அவன் எனக்கு தான் அவனுக்கு தான். நீங்கள் 2 போங்கடா ஜிம் சொல்கிறாங்க. இப்போ காய் ஜாக்சன் பார்க்க போக மாட்டேன் நான் சொல்லிட்டு உட்காராங்க சோஃபாவில். நாங்கள் என் பொண்ணு சொல்கிறாங்க உங்கள் பேரை சொல்கிறேன் நாங்கள் போக மாட்டேன் நான் சொல்லி உட்காந்துருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீ பாரு எதுக்கு அவரை ஹக் பண்ண, அவருக்கு ஃப்ளவர்ஸ் கொடுத்தா அவன் ஒய்ஃப் அது கேட்குறாங்க. உனக்கு ஒய்ஃப் ஃப்ரெண்ட் நான் தான் ஜிம் சொல்கிறாங்க. சரி சரி நீ தான் ஒய்ஃப் ஓகேவா? சாரி இவ்வளோ ஹார்ட் நினச்சி கூட பார்க்க சொல்கிறாங்க. எனக்கு எவ்வளோ கஷ்டமாக தெரியுமா? நீட்டு போய் சொன்னா சொல்கிறாங்க. ஓகே ஓகே சாரி போய் சொல்கிறாங்க. நீ ஃபீல் பண்ணக்கூடாது நினச்சா சரியா சொல்கிறாங்க. அவனை ஹக் பண்ணுறாலும் சொல்லிட்டாச்சு. அவர் ரொம்ப நல்ல படம் ஓகேவா? அவர் ரொம்ப நல்ல பண்ணுறாரு. லைக் எனக்கு அதை கொண்டு நான் பார்க்க மாட்டேன். ஒரு ஃப்ரெண்டா அவர் வெல்விஷர் அவர் தங்கச்சி மாதிரி பார்க்குறேன் சரியா சொல்கிறாங்க. நிச்சயமாக சொல்கிறேன் நிச்சயமா சரியா நினைக்க அவள் அப்படி நினச்சதில்லை. நான் ஒன்று மட்டும் தான் லவ் பண்ணுறேன் ப்ளீஸ் புரிஞ்சு போக சொல்கிறாங்க. ரொம்ப ஹார்ட் ஆகிட்ட சொல்கிறாங்க. சாரி ஜேக்கு இதை ஹக் பண்ணிக்கிறாங்க. சொல்றாங்க நிஜமே ஒன்றுதான் லவ் பண்ணுறாங்க மட்டும் லவ் பண்ணுறாங்க எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அந்த சோல்ஜர் ஜெக்கி லவ் பண்ணிட்டு ஒரே ஒரு பாசம் ஓகே அது கமாண்டர்ஸன் ஜெர்னி ஜிம்மில் மட்டும் தான் சரியாக சொல்கிறாங்க. நிஜமாக சொல்கிறாங்க. நிஜமாக இந்த கமாண்டர்ஸன் ஜிம்மில் தான் பிடிக்கும் ஓகே. எப்போவுமே இந்த சோல்ஜருக்கு ஜெக்கி இந்த ஜிம்மில் பிடிக்கும் சரியா. ஜிம்மை தவிர வேற லவ் பண்ண மாட்டான். இவன் ரெஸ்ட் ஆஃப் லைஃப் வரைக்கும் நான் வந்துட்டு இங்கே சோல்ஜர் ரெடியாக இருக்காது உனக்காக ஜெக்கி சொல்கிறாங்க. நிஜமாக சொல்கிறேன் படிச்சு முடிக்கிற வரைக்கும் இங்கே இருக்கா ஓகே. உன் அப்பா வந்துட்டு இங்கே இருக்க சொன்னால் நான் இங்கே கூட இருக்கா ஓகேவா? எனக்கு இந்த சிஓ அந்த ஒரு ஒர்க்கில் வேணாம் ஓகேவா? உன்னை பார்த்துட்டு இருந்தால் போதும், உன் கூட தான் மட்டும் போதும் ஓகே. நான் இங்கே ரெடியாக இருக்கா சரி சொல்கிறாங்க. உனக்கு ஸ்டார்டிங் பேச பிடிக்கல சரி. உனக்கு பார்த்ததுக்கப்புறம் உங்களை ஃபாலோ ஆனதுக்கப்புறம் அந்த பேச எனக்கு ரொம்ப ஹாப்பியான பேச ஓகேவா? நான் இங்கே இருக்க ரெடியாக இருக்கேன் ஓகேவா சொல்கிறாங்க. நிஜமாக சொல்கிறாங்க. என் அப்பா அக்செப்ட் பண்ணி உன் அப்பா அக்செப்ட் பண்ணி உன் அப்பாட்ட பேசுகிறேன் ஓகேவா? என் ஜிம் எனக்கு பிடிச்சிருக்கு தயவுசெய்து மேட்ச் பண்ணுவீங்க சொல்லிட்டு ரெக்வஸ்ட்டாக பண்ணி மேட்ச் பண்ணிக்க ஓகேவா சொல்கிறாங்க. நிஜமாக சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க லவ் சொல்கிறாங்க. இப்போ காய் நம்ம ஜாக்கெட் ட்ராப் பண்ணுறாங்க. சொல்லிட்டான்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாங்க. என்ன ராஜுன்னு கேட்குறாங்க. காய் பார்க்க பிள்ளை வந்து லவ் சொல்கிறாங்க. நான் ஒன்றும் பேச மாட்டேன் சொல்கிறாங்க. சரி விட்டு சரியா சொல்லிட்டு இப்போ காய் சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து ஒரு லவ் சொல்ல வைக்கிறாரு பண்ணா சரியா சொல்கிறாங்க. நான் பேச மாட்டேன் போக சொல்லிட்டாங்க. அப்புறம் ஜெயிக்கிற வந்துட்டு சரிங்க பாரு லவ் டூ சொல்கிறாங்க. பயந்துட்டு சொல்கிறாங்க. நீ இங்கே இருப்ப ஓகே படிச்சு முடிக்க இங்கே இருக்கா சொல்கிறாங்க. சரி ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ ஜெயிக்க பார்க்குறாங்க. இனிமேல் ஹார்ட் பண்ண வைக்க பேச மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது சரியா சொல்கிறாங்க. எனக்கு தான் கஷ்டமாச்சு சொல்கிறாங்க. அப்புறம் பேச மாதிரி ஜாக்சன் கேட்குறாங்க. அது கோவம் சொல்லிட்டாங்க. சரி கோவத்தை விட்டுரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஜேகே ஜிம்மில் போய் விசிட் பண்ணுறாங்க. லவ் யூ சொல்கிறாங்க. லவ் யூ டூ ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஃபைனில் நம்ம ஜிம் அப்படியே இருக்கா இப்போ ஜேகே ஜிம் பேக் டு நார்மலாக லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஒன் டைம் ஒயன் பார்க்குறதுக்கு இதே மாதிரி ஜிம் பார்க்குறவங்க ஜேகே வயலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஜிம் ஜேக்கோட அவனை பிடிச்சிட்டு போகக்கூடாது சொல்லிட்டு ஜெக்கி பார்க்குறாங்க. இல்லைடா நான் போய் சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க இப்போ கூட சொல்கிறேன். இல்லை சொல்லிடுறா சரியா நான் ஜிம்மில் லவ் பண்ண சொல்கிறேன் சரியா சொல்கிறாங்க. இல்லை நீ போகலாம் சொல்கிறா. ஜெக்கி பார்க்குங்க. நீ வா சொல்கிறாங்க. என்னன்னு நீ என் கூட வா சொல்கிறாங்க. வேணாம் அப்போ பார்த்து போக சொல்கிறாங்க. வேறு அப்பாலாம் பார்க்க மாட்டாரு ஓகே. அவர் பிஸியாக இருக்காங்க. வா ஜெக்கி தான் ஜிம்மில் ஹார்ட் கூட்டிட்டு போகிறாங்க. இப்போ கோயம்புத்தூர் எப்பவும் போல ஏன்னா ஜிம் ஜெக்கி அவன்கிட்ட சொல்லவே இல்லை. இந்த மாதிரி இப்போ எனக்கு அவருக்கு ஒரு பயம் ஏன்னா படிச்சுட்டு இருக்கா டிஸ்டாக் அவர் சொல்லி நினச்சிட்டு இருப்பாரு. இப்போ ஃபைனில் நம்ம ஜெக்கி வராங்க. ஜிம்மில் ஆரம்பிச்சிட்டு இப்போ ஒயின் பார்க்குறது யாரும் சொல்லிட்டு ஜிம் க்யூட்டாக வந்துட்டு இருக்காரு. இப்போ ஸ்கூல் முடிச்சிட்டாரு ஓகே. ஸ்கூல் முடிச்சு காலேஜ் போகிறதா வெயிட் பண்ணிருக்காரு. இப்போ நம்ம ஜெக்கி கூட வராங்க. ஜிம்மில் அந்த பக்கம் நம்ம ஜெக்கி நம்ம அம்மா பார்க்குறாங்க. யார்ட்டா இது பார்த்துருக்காங்க. காய் ஜாக்சன் கூட வராங்க. காய் சரியா சொல்லிட்டு யார் அப்படி கேட்குறாங்க. அது வண்டி வெயிட் பண்ணுங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி வந்துட்டு ஒயன் சொல்கிறாங்க. ஜெக்கி சொல்கிறாங்க மீட் மை ஒய்ஃப் அப்படி சொல்கிறாங்க. என்ன சார் ஒயின் பார்க்குறா ஜெக்கி நம்ம பார்க்குறாங்க. என்ன ஜெக்கி சொல்கிறேன் அம்மா தப்பாட்டுக்காதீங்க உங்களுக்கு சார் தெரியும். நான் ஒயின் விட்டு எப்போ சொல்லுவாரியா நம்ம ஒரு அத்து பொண்ணு தான் நம்ம பார்க்குற வர தாடி ஏதோ அப்படி இருப்பாரு நான் யோசிச்சுக்கிறேன் சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜிம்கார் என்ன சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் எனக்கு தெரியும் ஓகே தப்பா எடுத்துக்காத. நான் வந்துட்டு அடிக்கடி சொல்லுவேன் உங்ககிட்ட வந்துட்டு எனக்கு நீ வந்து ஃப்ரெண்டு அத்தை பொண்ணு அப்படி தான் நினச்சிட்டு இருக்கா தாடி வர எதுவும் நீ அப்படி இருப்பாருன்னு சொல்லியிருக்கேன். இவன் தான் என்னோட ஜிம்மில் ஒருத்தர் லவ் பண்ணுறேன். என்னோட கமெண்டரோட பையன் சொல்கிறாங்க. என்ன ராம என் கமெண்ட் இருக்காரு கமெண்டரோட பையன் வந்தா எனக்கும் பிடிக்கும். இவனால தான் நம்மள்ட்ட சொல்லிட்டு ரீசன் நீ வந்தா சரியா இந்த அளவுக்கு மாறினது நீங்கள் சொல்லி டிஸ்பிளே மாறிட்டேன் இந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கா சொல்கிறீங்களா ரீசன் நீ வந்தா ஓகேவா எனக்கு இவனை அவ்வளோ பிடிக்கும் நான் ரொம்ப லவ் பண்ணுறேன். இவனுக்கு இப்போ இவன் அவ்வளோ பாசிட்டிவ் லாஸ்ட் டைம் வந்து பார்த்துட்டு போகிறப்ப ரொம்ப அவ்வளோ ஹார்ட் ஆகிட்டா ஓகேவா அவன் அந்த டைம் மட்டும் என்ஜாய் பண்ணுறேன். ஹீஸ் மை ஒய்ஃப் அப்படி ஜேகே சொல்கிறாங்க. ஜேகே ரொம்ப பார்க்குறாங்க. அவங்க என்ன சொல்லி கேட்குறாங்க. பர்சன் பார்க்குறாங்க. ஜேகே சொல்கிறாங்க. அப்பா அங்கே பாருங்க தெரியும் ஓகேவா நீங்கள் உங்கள் தங்கச்சி கூட தான் மேரேஜ் பண்ணி ட்ரை பண்ணி சொல்லிட்டு ஆனால் எனக்கு இவனை தாண்டி வேறு யாரும் வேணா பாசம் எனக்கு எதுவுமே வேணாம். நீங்கள் வந்துட்டு என்ன எனக்கு என்ன பனிஷ்மெண்ட் கூட வாங்கிக்கிற ஓகேவா ஆனால் எனக்கு இவன் விட்டு தர மாட்டேன் சொல்கிறாங்க. எனக்கு இவன் விட்டு தர மாட்டேன் ஏன்னா வந்து லவ் பண்ணுறேன் இவனால ஒரு லைஃப் யோசிச்சு பார்க்கும்போது ஜேகே சொல்கிறாங்க. ஜேகே ரொம்ப பார்க்குறாங்க. நீங்கள் என்ன சொல்லி ஜேகே சொல்கிறாங்க. அவன் எப்பவும் எனக்கு பார்த்து சரியான இவன் வந்து இவன் லவ் பண்ணுறேன் இவன் தனி ஒரு பாசம் யோசிச்சு கூட முடியலமா ஓகேவா எனக்கு அவனை அவ்வளோ பிடிக்கும் அவ்வளோ இஷ்டமா ஜேகே சொல்கிறாங்க. ஜேகே அம்மாவுக்கு ஒரு மார்க்கு அது சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆண்டி தப்பா எடுத்துக்காதீங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரெண்டே கொடுத்துட்டீங்களா ஜிம் கேட்குறாங்க. என்ன சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்கிட்ட எங்களை கொடுத்துட்டீங்களா இவரை நம்ம தான் பார்த்துக்கிறேன் ஜிம்னு சொல்கிறாங்க. ஜேக்கரை பார்க்குற மாதிரி இருக்குங்க பாரு சின்ன பையன் சொல்கிறாங்க எனக்கு தெரியும் ஆனால் எனக்கு ஒரு பிடிச்சிருக்க சொல்கிறாங்க. ஜேகேக்கு எனக்கு 2 years டிஃப்ரெண்ட் ஆனால் ஜிம்முக்கு ஜேகே 5 years டிஃப்ரெண்ட். இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க எனக்கு அது பிடிக்கும் இவர் எனக்கு நான் அவருக்கு
இல்லைங்க அப்படிதான் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த மேரேஜ் மட்டும் ஆகலை, மற்றபடி ரொம்ப லவ் பண்ணுறேன். சரி அவர் என் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன், ப்ளீஸ் அங்கிள். ஜிம் சொல்கிறாங்க ஜெக்கடா போகிற மாதிரி இருக்குது. ஜெக்கே சொல்லிட்டாங்க, அப்பா சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிறது கேட்டதுன்னு கேட்டதில்லை. நீங்கள் மியூசிக் போக சொன்னீங்க, ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண அனுப்பி வச்சிங்க. நீங்கள் வந்து நீங்கள் எத்தனை ப்ரௌடாக இருக்க சொல்லியிருக்கீங்க. நான் ஒவ்வொரு அவார்டை வாங்குறப்போ நான் இந்த இவ்வளோ அழகாக அந்த மாதிரி இருக்க ரொம்ப சொல்கிறீங்க. ஆனால் ரீசன் நீங்கள் வந்தாப்பா சரியா இவங்க இல்லைனா நான் இந்த மாதிரி மாறி இருக்க மாட்டேன். எனக்கு இவங்கப்பா வேணும், வேறு எதுவும் வேணாம். ஜெக்கே சொல்கிறாங்க. எப்போ நம்ம ஜெக்கடா பார்க்குறாங்க, ஏன்னு சொல்கிறாங்க, அங்கிள் சொல்கிறாங்க. நீங்கள் பாட்டுக்கா சரியாக சொல்கிறாங்க, அங்கிள் சொல்கிறாங்க. இல்லை எப்போவுமே வந்துட்டு அவங்க எல்லாத்துக்கும் இது கூடவாமல் இருப்பான். ஆனால் இந்த அளவுக்கு ரிக்வஸ்ட் பண்ணி எதுவும் கேட்டது சரியா, நானும் திட்டிட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போ இந்த அளவுக்கு மாதிரி கணக்கு ரீசன் இந்த பையன் சொல்கிறான். இவன் அவங்க கூட தான் ஹாப்பியாக பண்ண நினைக்கிறான். நீ தப்பாடுறது மட்டும் என்ன சொல்கிறாங்க, போயின்னு பார்க்குறேன். இல்லை அங்கிள் நீ தப்பாடுறது எப்பவுமே ஜெக்கே சொல்லுவாங்க, என் ஃப்ரெண்டாக பார்க்குறவங்க ஏன்னு அப்படியே சொல்லுவான். அப்போ நான் நினைக்கவே இல்லை. ஆனால் இப்போ இந்த அளவுக்கு ஜெக்கே வந்துட்டு அவங்க ஒரு பர்சன் லவ் பண்ணுறான். இந்த அளவுக்கு மார்க் ரீசன் இவங்க தான் தெரிஞ்சாக்கா நான் விட்டு கொடுத்தா அவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜெக்கே நான் அப்படி பார்த்ததும் இல்லை. இவங்க போய் பார்க்க அழகாக இருக்காங்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, நீங்கள் ஹார்ட் ஆகிட்டீங்களா ஜிம் கேட்குறாங்க. இல்லை எனக்கு ஜெக்கே போய் லவ் பண்ணுற ஹோப்லாம் கொடுத்ததில்லை, அந்த மாதிரி பேசுனது இல்லை. எனக்கும் ஜெக்கே மாமா பையனை பிடிக்கும். எனக்கு அவன் வந்துருப்பான், மற்றபடி எப்படி இருப்பான், அரகண்டா ரவுடி அது மாதிரி இருப்பான். அந்த பொண்ணு விஷயத்தை மட்டும் ரொம்ப டீசெண்டாக இருப்பான். யாரையும் லவ் பண்ணுறது ஃப்ளட் பண்ணுறது அப்படிலாம் பண்ணவே பண்ணுறான். அவ்வளோ டீசெண்டாக அவ்வளோ ஜென்டல் பண்ணா இருப்பான். எனக்கு அதுதான் ஜெக்கெட் ரொம்ப பிடிக்கும். வந்து அவங்க மேலே நான் ஃபாலோ ஆனேன், அதனால பிடிச்சிருந்துச்சி சொல்லுவான்னு சொல்கிறான். ஐம் சாரி சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க உங்கள் லைஃப்பில் சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் லைஃப்பில் நீ வரல, நான் தான் ஜெக்கே லவ் பண்ண வைக்க தப்பு இல்லை. அவனுக்கு எல்லாம் ஃபேட் யார் கூட இருக்கா அப்படி தானே. என் ஜெக்கே கூட பிடிச்சிருக்கு. உனக்காக இந்த அளவுக்கு மாறியிருக்கான். அங்கிள் அவ்வளோ சொல்லும்போது மாறல. எல்லாரும் ஃபேமிலி அட்வைஸ் பண்ணாங்க. இவன் அம்ஜினாங்க அவ்வளோ அட்வைஸ் பண்ணார். எனக்கு நம்ம அம்ஜினால ஜெக்கடா ஓகேவா, அவ்வளோ அட்வைஸ் பண்ணார். அப்போ கூட அவன் கேட்கல. ஆனால் ஒன்று பார்த்துக்க மாறிக்காரக்க அவன் வந்து பண்ணுறாரு. ஓகேவா, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறீங்க, ஹாப்பியாக ஜிம்னு சொல்கிறாங்க. சாரி அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் சாரி சொல்ல சொல்லிட்டாங்க. ஜிம்ல அப்பாவுக்கும் ஜெக்கடா அப்பாவுக்கும் பிடிச்சிருக்கு. ஜிம் ரொம்ப ஸ்வீட்டாக பேசுறது. சரி இவங்க கூட இருந்தால் இவன் ஹாப்பியாக பசங்க புரிஞ்சுக்கிறாங்க. சரி ஓகே ஜெக்கே நீ ஹாப்பியாக சொல்கிறாங்க. அப்பா இங்கே இருக்க, இவன் படிச்சு முடிக்கணும், நான் அவங்க அப்பாட்ட பேசுன்னு சொல்கிறாங்க. சரி பாஸ்டர் சொல்லிட்டாங்க. இப்போ இவங்க போய் அப்பாச்சு பேச போயிட்டாங்க. இப்போ ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது. ஜிம்முக்கு போய் 3 இயர்ஸ் ஆஃப் கிராஜுவேட் ஆகுறாங்க. ஜிம்னு பார்க்குறாங்க. பா சொல்கிறாங்க ஜிம் அப்பா பார்க்குறேன்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்களா நான் ரேங்க் அவுட் ஆகுதா நீங்கள் என்ன கிட்ட பண்ணணும்னு சொல்லிட்டு ஆமாம் சொல்கிறாங்க. நான் கேட்பேன் நீங்கள் எதுனாலும் பண்ணணும் சரியா சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு இப்போ எல்லாரும் வந்திருக்காங்க. எனக்கு அந்த மிலிட்ரி காரோட நிறைய பேர் வந்திருப்பாங்க. ஜிம் கிராஜுவேட் ஆகுறாங்க. எனக்கு அந்த டிஸ்ட்ரிக்டில் அவரோட ஃபஸ்ட் ஒரு இருக்கார் சொல்லிட்டு வந்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஜிம் பார்க்குறாங்க. அது பார்த்துட்டாங்க சார் சொல்கிறாங்க. எனக்கு ஜெக்கே மாற்றி பண்ணு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க சொல்லிட்டு ஜெக்கே மேட்ச் பண்ணிக்கணும் ஜிம்னு கேட்குறாங்க. ஜிம் என்ன சொல்லி கேட்குறாங்க. ஆமாப்பா எனக்கு சொல்லிட்டு ஜெக்கே மேட்ச் பண்ணிக்கணும், எனக்கு அவன் தான் எல்லாமே நான் நினைக்கிறேன் சார். ஜிம் இப்போ நடந்ததெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஜெக்கேக்கு ஜாயின் பண்ணது வந்து ஜிம்னு அவர் லவ் பண்ணது இப்போ தான் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் அந்த ஜெக்கோட பேரண்ட்ஸ் வந்துருக்காங்க, அது பார்த்துருக்காங்க. ஜிம் நீங்கள் பாரு சொல்கிறாங்கப்பா, நீங்கள் ஒரு கமெண்டர் உங்களுக்கு அவங்க சோல்ஜரை பற்றி உங்கள் சோல்ஜர் எவ்வளோ நல்லா பாசன்னு சொல்லிட்டு எவ்வளோ டேண்டரும் பாசன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை சொல்லிட்டு எத்தனை உயிர் காப்பாற்றிருக்காரு, எவ்வளோ வாரில் அவரை வின் பண்ணியிருக்காரு, அவர் எவ்வளோ பேர் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காரு. நிறைய விஷயங்கள் வந்துட்டு கொஞ்சம் கூட யூஸ் பண்ணி அவர் எத்தனை கை அடிபட்டுருக்கு, கால் அடிபட்டுருக்கு. அவர் இவ்வளோ கஷ்டப்பட அவசியமே இல்லை, அதனால் எனக்காக இவ்வளோ பண்ணார் சரியா. எனக்கு அவர் வேணும், அவர் மட்டும் தான் நான் மேரேஜ் பண்ணுவேன். அவர் தாடி வரை யாரும் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன். இதற்கு சின்ன வயசு நீங்கள் ஸ்ட்ரிக்டாக இருப்பீங்க, நீங்கள் சொல்ல நான் கேட்டுருக்கேன். முதல் தடவை நான் சொல்லிட்டு கேளுங்க. ஜிம் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ ஜிம் நம்ம பார்க்குறாங்க. ஜிம்மின் சொல்ல என்னப்பா சொல்லிட்டு அம்மா எனக்கு ஜெக்கே தான் வேணும், ஜெக்கே தான் மேட்ச் பண்ணி போவார், யாரும் மேட்ச் பண்ணி மாட்டேன், எனக்கு அவரோட ஹஸ்பண்ட் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் நம்ம பார்க்குறாங்க. பாருங்க நம்ம பையன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க, பிடிச்சிருக்கு போல மேட்ச் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. இல்லை மா சொல்கிறாங்க ப்ளீஸுங்க, எனக்கு ஜெக்கே ஸ்டார்டிங் அப்படி தான் நம்மளுக்கே தெரியும், ஓப்போ எப்படி மாறுக்கா தெரியும்ப்பா வந்து நெக்ஸ்ட் கமெண்டராக வரதுக்கான சான்ஸ் அவருக்கு இருக்க சொல்கிறாங்க. ஜெக்கோட அப்பாவில் ரொம்ப ஹாப்பி பார்த்துருக்காங்க. ஜெக்கோ ஜிம்ல அம்மா சப்போர்ட் பண்ணுறாங்க. ஜெக்கோ அப்பா பார்த்துருக்காங்க அவங்களோட ஹோப்போட நம்ம ஜிம்ல அப்பா வந்து அக்செப்ட் பண்ணி சொல்லிட்டு அது மாதிரி சொல்கிறாங்க. ப்ளீஸ் உங்களுக்கு தெரியும், உங்கள் சோல்ஜரை பற்றி சொல்கிறாங்க. தெரியும் ஆனால் சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கே பார்க்குறாங்க. அங்கே பாருங்க கமெண்டர்ஸாக சொல்கிறாங்க. ஜெக்கே ஜிம்ல அப்பா பார்க்குறாங்க. ஜெக்கே சொல்கிறாங்க நான் இங்கே போட்டு ரெடியாக இருக்கேன் ஓகேவா, ஒரு உங்களுக்கு நான் இங்கே இருக்கிறது பிடிச்சிருக்கேன், அங்கேயே ஒர்க் பண்ண நினச்சின்னா ரெஸ்ட் ஆஃப் ஒர்க் பண்ணுவோம் பையனுக்காக அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெக்கேடா ஜிம்ல பார்க்குறாங்க. இல்லை வேண்டாம், எனக்கு உங்கள் அப்பா கூட ஒரு ட்ரீம் வந்துருக்கு இல்லையா, அதுக்காக தான் கூட்டு வந்து விட்டுருக்காரு. டிசிப்ளின் கற்றுக்கு கூட்டு வந்துட்டாரு. என் பையனுக்காக இவ்வளோ சஃபர் இத்தனை வருஷம் வந்திருக்கு, அது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. ஒரு பாய் ஃப்ரெண்டுக்காக இவ்வளோ சஃபர் பண்ணிட்டு இவ்வளோ லைஃப் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுறது யாராக இருப்பாங்க, அவ்வளோலாம் அந்த மாதிரிலாம் யாரும் இருக்க மாட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ண தேவையில்ல ஓகேவா, என் பையனுக்காக நிறைய கஷ்டப்பட்ட போதும் அப்படி சொல்லிட்டு ஜெக்கே ஜிம்ல அப்பா சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் சொன்னீங்கன்னாக்கா இங்கே ஒர்க் பண்ண ரெடியாக இருக்க சோல்ஜராகவே சொல்லி ஜெக்கே சொல்கிறாங்க. இல்லை நீ ஒரு கமெண்டராக இருக்கவே உங்களுக்கு எல்லா தகுதி இருக்குது ஓகேவா, இருந்தாலும் உங்கள் அப்பா ஜிம் இருக்குல்ல சொல்கிறாங்க. அதுக்காக தான் வந்து சொல்கிறாங்க பையனுக்காக நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு போதும் ஓகேவா சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. நான் எப்பவுமே நீங்கள் எனக்கு ரோல் மாடல் உங்களுக்கு தான் வந்துட்டு ரோல் மாடல் எடுத்திருக்கேன், என்னோட இன்ஸ்பிரேஷன் எல்லாமே நீங்கள் தான் சொல்லுங்கள். ஜெக்கே சொல்கிறாங்க. ஹாப்பியாக இருக்குது ஜிம்ல அப்பாவுக்கு, எனக்கு ஹாப்பியாக இருக்குது. சரி என் பையன் ஒரு பர்சன் சூஸ் பண்ணியிருக்கான், என் பையனுக்காக ஒரு பையன் ஒரு பர்சன் லவ்க்காக இவ்வளோ பண்ணியிருக்காங்க, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இவன் ஜிம் நமக்காக சொல்கிறாங்க. இல்லை அவன் நிறைய பண்ணியிருக்கா, என்னை எப்போ மோட்டிவேட் பண்ணுவான், எப்பவும் கேர் பண்ணி பார்த்துப்பான் சொல்கிறாங்க. அப்பா அம்மா மிஸ் பண்ணது இல்லை, எனக்கு அவன் தான் வந்து எனக்கு அழகாக கேர் பண்ணி பார்த்துப்பான், அவ்வளோ பிடிக்கும். அவன் ரொம்ப சின்ன பையன் தான் நான் லவ் பண்ணுறேன்னு சொல்கிறப்போ, ஆனால் அதுக்கு மெச்சூரிட்டி ஆனதுக்கப்புறம் என்னை அழகாக கேர் பண்ணிப்பா ஜெக்கே சொல்கிறாங்க. அவங்க கூட ரொம்ப ஹாப்பியாக இருப்பா, எனக்கு ஒரு லவ்க்காக நான் பண்ணுவான் சொல்லி ஜெக்கே சொல்கிறாங்க. இது கேட்குற ஜிம் அப்பாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சொல்கிறாங்க எனக்கு மேரேஜ் பண்ணி வைங்க சொல்லி ஜெக்கே சொல்கிறாங்க. கண்டிப்பாக மேரேஜ் பண்ணி வைக்க அவன் மேரேஜ் பண்ணி ஒய்ஃபாக அனுப்புகிற சரியா சொல்கிறாங்க. நிஜமா அப்படி சொல்லிட்டு ஜெக்கேடா ஜிம்ல அப்பா சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்காது. மிலிட்ரி சர்வீஸ் தான் அங்கே மிலிட்ரி கேம்ப்ல மேரேஜ் அரேஞ்ச் ஆகுது, கிராண்ட் மேரேஜ். ஜிம் ஜெக்கேடா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது.
ஜேகே வந்து அவ்வளோ மெடல் வாங்கியிருப்பாரு. அவருக்கு அவ்வளோ பேரோட பிளஸிங்ஸ் நிறைய நேஷனல் அவார்ட்லாம் கொடுத்தாங்க. எனக்கு அவர் நிறைய பண்ணியிருக்காரு, நிறைய வாரில் நிறைய வின் பண்ணியிருப்பாரு. இப்போ ஜேகே நினச்சா எந்த ஒரு கவர்மெண்ட் ஜாப்னாலும் போக முடியும், அந்த அளவுக்கு டேலண்ட் இருக்கு. ஏன்னா நிறைய பண்ணியிருக்காரு இல்லையா, அதோட ஸ்பெஷல் இதெல்லாம் அவருக்கு நிறைய கொடுத்துருக்காங்க. நீங்கள் எங்கனாலும் சூஸ் பண்ண ஜாப் வந்துட்டு அவருக்கு. ஆனால் அவருக்கு ஒரு கம்பெனி இருக்குது, அவங்க அண்ணா வந்து ஆர்டர் பண்ணுறது தனியாக அவர் ஹெல்ப் பண்ண நினைக்கிறாரு. இப்போ ஜேகேட பார்க்குறாங்க, ரொம்ப ப்ரௌடாக ஜேகே சொல்லிட்டாங்க. இப்போ பார்க் பார்க்குறாங்க, கமெண்டர் பார்க்குறாங்க. மிஸ்டர் ஜோன் சொல்கிறாங்க, சொல்லுங்கள் சொல்கிறாங்க, நீங்கள் ஜஸ்ட் எனக்கு வந்து நார்மலாக இருக்க கூப்பிடுங்க சொல்கிறாங்க. இல்லை இங்கே பாருங்கள், நீங்கள் இன்னொரு நல்ல வந்துட்டு பையன் வந்துட்டு பார்த்துருக்கீங்க, சரி எனக்கு ஒரு நல்ல பையன் வந்து பார்த்துருக்கீங்க, ரொம்ப வந்துட்டு நல்ல பையனாக இருக்கா, நான் நினச்சி கூட பார்க்கல இப்படி பாஸ் சொல்லிட்டு. எனக்கு அங்கே வரும்போது ஜேகே டிசிப்ளினாக இருந்தது, நான் எனக்கு வந்து கஷ்டமாச்சு. அப்போ பார்க்குறப்போ வந்துட்டு ஒரு மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே இப்போ அந்த பையன் சரி பண்ண போகிறேன்னு நினச்சேன். எனக்கு எங்கிட்ட எடுத்து பேசுனான், அதுக்கப்புறம் போக இந்த அளவுக்கு மாறி ரீசன் வந்து சொல்கிறாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் உங்கள் பையன் ஓகேவா, அதுக்கு நான் உங்கள்கிட்ட தேங்க் பண்ணணும். ஜேகேட அப்பா சொல்கிறேன், எனக்கு உங்களுக்கு தேங்க் பண்ணணும், உங்கள் நீங்கள் நல்ல பையன் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆச்சு அப்படி எல்லா பசங்க இல்லை, என் பையன் வந்துட்டு மாறி பையன் ரீசன் ஓகே, ஏன் சொல்லும்போது பையன் இவனை பார்த்துட்டு மாறி இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஜேகே ஜிம்ல போக ப்ரௌடாக இருக்க பார்க்கறதுக்கு அது சொல்லிட்டாங்க. என் சல்ல அவனை கூட்டிட்டு போகலாமா, இந்த ஹாப்பியாக சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக சொல்லிட்டாங்க. இப்போ ப்ரௌடாக இருக்குது என் பையன் இந்த அளவுக்கு வந்துட்டு இவ்வளோ இது அச்சீவ் பண்ணிக்க ரீசன் நீங்கள் அப்படி சொல்லிட்டாங்க. ஸோ இட்ஸ் மை டியூட்டியாக சொல்லிட்டாங்க. வந்து ஜஸ்ட் இந்த இன்ஸ்பிரேஷன் எடுத்திருக்காங்க, மற்றபடி அவங்க ஹார்ட் ஒர்க் தான், ஹார்ட் ஒர்க் கிடைச்ச அச்சீவ்மெண்ட் தான் இது எல்லாமே சரியாக சொல்லிட்டாங்க. இப்போ ஜேகேட பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சரி ஓகே அங்கே போயிட்டு வருவா சொல்லிட்டாங்க. ஜிம் அப்பா அம்மா போயிட்டு வருவா சொல்லிட்டாங்க. ஜிம் எல்லாம் அப்போ போகணும் சரியாக சொல்லிட்டாங்க. ஓகேம்மாப்பா பாய் சொல்லிட்டாங்க. இப்போ ஜேகே வந்துட்டு கமெண்டர் சொல்லிட்டாங்க. இப்போ கமெண்டர் ஜேகே ஜிம்ல பார்க்குறாங்க, சோல்ஜர் சொல்லிட்டாங்க. நான் போயிட்டு சொல்லி சல்யூட் பண்ணுறாரு, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, எனக்கு ப்ரௌடாக இருக்குது, சரி நான் சொல்லிட்டு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது, இந்த சோல்ஜர் சொல்லி ப்ரௌடாக இருக்குது, போயிட்டு வா சொல்லிட்டாங்க. இப்போ ஃபைனலாக ஜிம் ஜேகே 2 பேருமே வந்துட்டு இருக்காங்க வீட்டுக்கு. ஜிம் பார்க்குறாங்க, இப்போ ஜிம் சிட்டிக்குள்ள வராரு. ஜிம் பார்க்குறாங்க, வா சேல் ரொம்ப அழகாக இருக்குது சொல்கிறாங்க. அழகாக இருக்கா, ரொம்ப அழகாக இருக்குது ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க, சேவல் அழகாக இருக்கா, இல்லை நான் அழகாக இருக்கா கேட்குறாங்க. காரை சொல்கிறாங்க, காரில் போயிட்டு ஜேகே ப்ளக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க, காய்கறி ட்ரை பண்ணிருக்கா சொல்கிறாங்க. காய்கறி ட்ரை பண்ணுறேன் அதுக்கு என்ன சொல்கிறாங்க. பக்கத்து ஜாக்னா உட்காந்துருக்கா. ஜிம் பார்க்குறாங்க, அவங்க பேர் இருக்காங்க சொல்கிறாங்க. அவங்க பேருக்கு ஏதாவது விஷயமே இல்லை சரியா சொல்கிறாங்க. அப்படி சொல்லக்கூட தப்பு ஜிம் சொல்கிறாங்க. காய்ச்சி பார்க்குறாங்க, அப்படி சொல்லிட்டு சொல்லலாம் திரும்ப காய் சொல்கிறாங்க. அவங்க இப்படி போய் மேட்ச் பண்ணிப்பீங்க சொல்கிறாங்க. பண்ணிக்கலாம் என்ன அவசரம் சொல்கிறாங்க. எனக்கு பொண்ணு பார்க்கல அது இவனுக்கு வர சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, சீக்கிரம் பண்ணிக்கோங்க சரியா சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு நம்ம காய் சொல்லிருக்காங்க. ஃபைனில் காய் வந்து காரை ஸ்டாப் பண்ணுறாங்க. சரி இறங்கலாம் சொல்லிட்டு போய் பார்க்குறாங்க. பாய் சொல்லிட்டாங்க. பாய் சொல்லி பார்க்குறாங்க பார்த்து ஜேகே பாருங்க இறங்கல எங்கள் வீட்டில் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதுவா எல்லாரும் வெளியே போயிருக்காங்க சொல்கிறாங்க. வெளியா சொல்கிறாங்க. ஆமாம் அதாவது ஒரு 1 வீக்கு ஆஃப்டர் தான் வருவாங்க சொல்கிறாங்க. 1 வீக் ஆஃப்டர் ஆமாம் சொல்கிறாங்க. ஏன் கேட்குறாங்க. அதுவா அப்பா அம்மா கொஞ்சம் வெளியே போயிருக்காங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க சொல்கிறாங்க. புரியலையா சொல்கிறாங்க. அதாவது நம்மளுக்கு டைம்ஸ் கொடுத்துருக்காங்க சரி சொல்கிறாங்க. டைம் கொடுத்துருக்காங்க ஆமாம் சொல்கிறாங்க. எனக்கு சொல்கிறாங்க. தெரியாது உனக்கு சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. பாரு உனக்கு எனக்கு தெரியும் இப்போ ஜாயின் ஃபேமிலி கூட பிடிக்கும் தெரியும் சொல்லிட்டு. ஆனால் அவங்க 2 பேரும் அவங்க வந்துட்டு அப்பா அம்மா அப்படி நம்பிச்சிருக்காங்க. சின்ன எல்லாம் வெளியே போயிருக்காங்க ஓகேவா. அஜோட பாப்பா எல்லாம் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க இப்போ ட்ரிப் மாதிரி போயிருக்காங்க ஓகேவா. ஒரு 1 வீக் நம்ம டைம் அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் வந்துருவாங்க சரியா சொல்கிறாங்க. அப்படி அம்மா சொல்லிட்டாங்க. ஓகே சரி ஜிம் தான் டைலர் கூட ட்ரெஸ் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. ஜேகே சரி சொல்லிட்டு போகிறாங்க. ஜிம் ட்ரெஸ் பண்ணுறாங்க. ஜேகே பேக் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறீங்க சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. எனக்கு இதுக்கு வெயிட் பண்ண முடியாது சொல்கிறாங்க. வெயிட் பண்ண முடியாது ஏன் கேட்குறாங்க. உனக்கு தெரியாதா கேட்குறேன். ஜிம் பார்க்குறேன் அவங்க பேசுகிறது தப்பு சொல்கிறாங்க. நைட் வரைக்கும் வெயிட் பண்ண சொல்கிறாங்க. நைட் வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது சொல்கிறாங்க. ப்ளீஸ் அவங்க சொல்கிறாங்க. ஜேகே தான் புஷ் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறேன். ஜிம்மில் வந்து ஜேகே ஷர்ட்லஸை பார்த்தே இல்லை. என்னதான் உங்களுக்கு இருந்தாலும் அவர் வந்து ஏன்னா அவங்க குடிக்கிறதுல வேற ஒரு பக்கம் இருக்கும். அது ஜிம் பார்த்தது கிடையாது. இது வரைக்குமே ஜேகே வந்து ஒர்க் அவுட் பண்ண கூட அந்த ஜிம் பண்ணி போட்டுருப்பாரு. அப்படி தான் பார்த்துருப்பாரு. இந்த மாதிரி பார்த்ததே இல்லை. பிளாக் கலர் டிஷர்ட் போட்டுருப்பாரு ஃபுல்லாக. அதனால் பார்த்துக்க மாட்டார். ஒரு ஆப்ஷன் அப்படி கூட தெரியாது. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஜேகே ஒரு ஷர்ட் வின் பண்ணுறாரு. ஜிம் பார்த்து ஸ்டன் ஆகிடாங்க. ஜேகே பற்றி என்ன சொல்லிட்டு அதே சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறீங்க என்ன கேட்குறாங்க. ஜிம் ஹெட் செக் பண்ணுறாங்க ஜேகே பாருன்னு சொல்லிட்டு அதே சொல்கிறாங்க. ஜேகே சொல்கிறாங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னா ஃபஸ்ட் டைம் பார்க்க சொல்கிறாங்க. நீ பார்க்கறதுக்கு ஒரு மான்ஸ்டர் மாதிரி சொல்கிறாங்க. மான்ஸ்டராகவும் பார்க்குறதுக்கு மான்ஸ்டர் மாதிரி இருக்கா சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறாங்க கேட்குறாங்க. நீ இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் நீ பார்க்குற ஹோம் மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஜேகே மாதிரி என்ன சொல்கிறேன்னு ஆமா நீ இவ்வளோ மசத்து வச்சுருக்கீங்க இவ்வளோ பிடிக்காத சொல்கிறாங்க. பிடிக்காத தின்னு சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க இன்னும் கொஞ்சம் கம்மியாக பண்ண ஓகேவா. எனக்கு இவ்வளோ வந்து பார்க்க ஒரு மான்ஸ்டர் மாதிரி இருக்கா. எனக்கு வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடாது சொல்கிறாங்க. ஜேகே ரொம்ப வெக்ஸ் ஆகிடுச்சு. என்னடா சொல்கிறாங்க கேட்குறாங்க. ஆமாம் இந்த மாதிரிலாம் வச்சுக்கா சரியா சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க கொஞ்சம் எல்லாமே கம்மியாக பண்ணிக்கோ ஓகேவா. பார்க்குறதுக்கு இவ்வளோ பெருசு இருக்கும் ஒரு ஆப்ஸ்லாம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்க காமா அந்த ஆப்ஸ் எந்த வயசு சொல்கிற இப்படி இருக்குது இப்பெல்லாம் வேண்டாம் நம்ம கொஞ்சம் அளவு வச்சுக்கோ சரியா. அதை பார்க்க அழகாக இருக்கும். இது பார்க்குறதுக்கு மான்ஸ்டர் பாக்ஸர் மாதிரி சொல்கிறாங்க. பாக்ஸர் மாதிரி ஆமாம் அதை பிடிக்கல ஜிம்னு சொல்கிறாங்க. ஜேகே மாறி அடிச்சு ஏன்டா நீ உனக்கு பிடிக்க சொல்கிறதுனா நான் டெவலப் பண்ணி வச்சேன் பாடியெல்லாம். ஜேகே பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்க எனக்கு பிடிக்காது எனக்கு பிடிக்க யார் சொன்னா கேட்குறாங்க. அச்சோ எனக்கு தெரியாம போயிடுச்சு. ஜேகே பார்க்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க சரி ஓகே நான் தூங்கிட்டா கேட்குறேன். தூங்கிட்டா போய் இப்படி பார்த்துக்கப்புறம் ஜிம் பார்க்குறேன். பார்த்துக்கப்புறம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க படுத்துக்கிறாரு. ஜேகே பார்க்குறது கடவுளே நான் பண்ண ஹாடுக்குள்ளே வேஸ்ட்டாக படிச்சுட்டு பார்த்துட்டு இருக்காரு. இப்போ ஜேகே வந்துட்டு கொஞ்சம் வெயிட் லாஸாக பண்ணிட்டாரு. வெயிட் லாஸ் பண்ணிட்டு கொஞ்சம் நார்மலாக ஜிம் பார்க்குறாங்க. இது அழகாக இருக்குது சொல்கிறாங்க. இது அழகாக இருக்கா இது அழகாக இருக்கு பார்க்கறதுக்கு. ஜிம் பார்க்குறாங்க. பக்கத்தில் ஹஸ்பண்ட் மெட்டீரியல் சொல்கிறாங்க. எதுக்கு ஆமாம் அதுவும் ஒரு சோல்ஜர் மெட்டீரியல் ஓகே. சோல்ஜர் மெட்டீரியலுக்கு வேணாம் ஜிம் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க ஹஸ்பண்ட் மெட்டீரியல் தான் வேணும் சொல்கிறாங்க. ஓ அப்படி அவங்க சொல்கிறாங்க. ஜிம் ஜேகே ஹக் பண்ணுறாங்க. இப்போ ஓகேவா இப்போ ஓகே ஜிம் சொல்கிறாங்க. க்யூட்டாக அவங்க லைஃப்பில் எல்லாம் ஸ்டார்ட் ஆகிருக்கும். இதோட ஸ்டோரி ரொம்ப ஹாப்பி பண்ணுறாங்க. பிடிச்சி நம்புறேன். பாட்டி கேட்குறேன்.